எல்லாருமே சில எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து த ஃபாதர் ஒன் ஷாட். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இனிமேல் ஒன்று அப்படி வந்து தொடர்ந்து எஃப்எஃப் போடுறேன்டா. ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஒன் ஷாட். ஸோ நான் தினைக்கும் போடுறேன்னு சொல்கிறதுக்காக தான். ஸோ தினைக்கும் போடுறேன்டா. ஓகே, இதே தான் சொல்லிகிட்ருக்க, போட மாட்டேங்கிறியே அப்படின்னு திட்டுறது கேட்குது. நான் போடுறேன். ஓகே, ஸோ அங்கே இப்போ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோலாம் அவ்வளோ இல்லை. ஸோ போக போக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மிஸ். ஸோ ஏதாவது சவுண்டு கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பெரிய மேன்ஷன். ஸோ அந்த மேன்ஷனில் ஃபுல்லாக மேட்ஸ் வந்து காலையில் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பிஸியான ஒரு மேன்ஷன் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ டேவோட வீடு தான் அது. ஸோ டேவோட வீட்டில் வந்துட்டு எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. மார்னிங் ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போட்டே எல்லாம் எழுந்திரிச்சிட்டு அவனும் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு ஸோ ஒரு மாதிரி அவனும் அப்படியே ரெடி ஆகிட்ருக்கான். ஸோ எப்படின்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ சவுத்துலேயே ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் அவன் தான். ஸோ செகண்ட் ப்ளேஸ் அந்த மாதிரி இருக்க ஒரு ப்ளேஸில் இருக்கான். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அவனுக்கு ஒரு பையன் இருக்குது, அவன் தான் ஜே. ஸோ நல்லா அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ மேட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, டே சொல்லுங்கம்மா, நான் இவ்வளவோ ஜேவை எழுப்பிட்டேன், அவன் எந்திரிக்கவே மாட்டிக்கிறான். நீ வந்தால் தான் அவன் சரிப்பட்டு வருவான். ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சு, அவனை வந்து எழுப்புறியா? இவனா சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அங்கே டேபிளில் காஃபி மட்டும் வச்சுட்டு போங்க, நான் அவனுக்கு கொடுத்தறேன். அவன் காஃபி குடிக்க மாட்டான், உனக்கு தெரியாதா? மறந்துட்டேன். மில்க் வச்சுட்டு போங்க. இதை பாரு டே, நீ ஒர்க்கில் அவனை பற்றி பாதி மறந்துடுற. அவனை பற்றியாவது கொஞ்சம் யோசி, சரியா? சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், விடு. நீ உடனே எனக்கு லெசன் எடுக்க ஆரம்பிக்காத, நான் அவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டேவும் வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு அப்படியே ஜே ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அவன் ரூம் ஃபுல்லாக வந்து டாய்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிட்டோட ரூம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இதுதான் இருக்குது. ஸோ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிறான். ஸோ நல்லா படித்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ டே வந்துட்டு இப்போண்ணா எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு, எனக்கு வர ஒர்க்குக்கு லேட் ஆகிடுச்சு. ஜே இப்படி தூங்கிட்டு இருக்கடா, டேய் டைம் ஆச்சு எந்திரிக்க மாட்டியா? எவ்வளோ கத்துறேன், காதில் வாங்குறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி விடுறான். ஸோ வெயில் மூஞ்சில் அடிக்குது, அப்போயே இழுத்து போத்திட்டு தூங்குறான். டாடா கொஞ்ச நேரம் என்னை தூங்க விட்டு. இங்கே பாரு, டாடாக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நானும் ஒர்க் போகணும். ஞாபகம் இருக்குதா, இன்றைக்கி எனக்கு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. நீ இப்படி தூங்கிட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. நான் வந்து அதான் எழுப்புனா தான் எந்திரிப்பியா? சித்திரம் வந்து எழுப்புறாங்க, பாட்டி எத்தனை தாட்டி வந்து எழுப்புறாங்க, எந்திரிக்கிறியாடா கொஞ்சமாவது? எந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எந்திரி. ப்ளீஸ் டாடா, இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் போகலாம், என்னை விட்டு, நான் தூங்கணும். இதை பாரு, என்கிட்ட அடி வாங்கிறாத, அவ்வளோதான். எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புற வழியே பாரு, எந்திரா. 5 minutes. அப்படியே அவன் அப்பா புத்தி எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. டேய் இப்போ எந்திரிக்கல, அவ்வளோதான் பாரு, மூஞ்ச சுடு தண்ணி பிடிச்சி எழுத்தி ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்லிடுவேன். ஏன்ப்பா நீ இப்படி இருக்க, போடாடா, இன்னைக்கு நான் ஸ்கூல் போகல சொன்ன அப்படின்ட்டு பெட்ஷீட்டோடு அப்படியே அவன் தூக்கி டாடா என்னை விடு அப்படின்ட்டு கை காலெல்லாம் குட்டி குழந்த மாதிரி ஆட்டிகிட்டு இருக்கான். நீ சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன், அதனால தான் போ, ரெஸ்ட் ரூமில் போட்டேன், ஒழுங்கு குளிச்சுட்டு வெளில வந்து சேரு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஸோ அவனும் குளிச்சுட்டு தலையில் துண்டெல்லாம் மட்டு அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே வரான். டேய் இங்கே எனக்கு ஒர்க்குக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உனக்காக நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தா நீ டிங்குன்னு டான்ஸ் ஆடிட்டு வரியாடா? பின்ன தூங்கிட்டு இருக்கோன்னு என்னை பிடிச்சி இப்படி எழுப்பி காலங்காத்தில், அது 7:30 தான் ஆகுது, அதுக்குள்ளே 9 o'clock ஸ்கூலுக்கு 7:30 எழுப்பி என்னை அப்படி இது பண்ணணுமா? 1 மணி நேரம் நடுவில் இருக்குல்ல, நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு போவேன்ல டாடா. இந்த வாயெல்லாம் ஸ்கூலில் போய் அடி. இப்போ ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு, ஒழுங்காக ட்ரெஸ் வந்து மாற்றவா. போ, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப சேட்டை பண்ணுறான். டே இங்கே பாரு, எனக்கு கோவம் வந்துச்சு, அவ்வளோதான். டாடா உனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன். அதுதான் வீட்டில் 2 ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கல, அதில் எல்லாத்துலேயும் எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கல, நான் எடுத்து சாப்பிட்டுப்பேன், போ. அப்படி வரீங்களோ? நான் மேட்ச்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு கேக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீமு எதுவுமே கிடைக்காம பண்ணிடுவேன், பரவாயில்லையா?
நான்டா, நீ ஏன் இவ்வளோ மோசமாக இருக்க? அப்படிதான், ஒழுங்காக கிளம்பு அப்படின்ட்டு அவனை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறான். ஸோ எவ்வளோ மேட்ச் எவ்வளோ பேர் இருந்தாலும் வந்து ஸ்கூலுக்கு எழுப்பி அவனை கிளம்ப வச்சா மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா அவன் கிளம்பவே மாட்டான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. டாடா பாருடா, டாடா உனக்கு ஓவராக செலவு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால நீ இப்படி பண்ணிகிட்ருக்க. ஒழுங்காக சாப்பிட்டு கிளம்புற வழியை பாரு. மோசம் டாடா நீ. எனக்கு நீ கொண்டுட்டு வந்து விடுறியா? சாரிடா சொல்லும், அப்பாவுக்கு ஹெவி ஒர்க் இருக்குது, நான் போய் பார்க்கணும், புரியுதா? அதனால் ஒழுங்கா சமத்தா இந்த அங்கிள் இருக்கார் பாரு, அவர் கூட போ. சரி, நீ இல்லைண்ணா ஓகே. ஜிம்மன் மாமாவாவது வர சொல்ல. அவன் எந்த பொண்ணு கூட படுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானோ? என்னடாடா, அவன்லாம் வரமாட்டான்டா. நான் ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்க சொல்லிக்கிறேன். நீ டிரைவர் கூட கிளம்பு, புரியுதா? சமத்து குட்டியாக இருக்கணும். போயிட்டாரேன். லவ் யூ. டாடா கொடுக்காம போகிறேன். சரி 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 சரி, அதான்டா இப்போ கொடுத்தேன், அப்புறம் என்ன? எனக்கு பத்தாது. சரி, லவ் யூ. போய்ட்டு வா. அப்பா ஆல் தி பெஸ்ட். உனக்கு இன்னைக்கு மீட்டிங்கில் வழக்கம் போல் நீ தான் ஜெயிப்ப. உன் முகத்தில் தண்டை தண்ணிக்கு முடிக்கிறேன். அப்பாவுக்கு தான் இந்த தெண்டரும். ஓகே, போய்ட்டா பாய் அப்படின்ட்டு அவனும் கிளம்பிடுறான், இவனும் கிளம்பிடுறான். ஸோ ஈவினிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு மாதிரி சோகமாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ அவன் முன்னாடி ஜிம்மன் நிற்கிறான். ஜிம்மன் மாமா அப்படின்ட்டு அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். டேய் எப்பட்றா இருக்க? 2 நாளாக பார்க்கவே முடியல. நீ எங்கே போன? ஏதா பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தியா? டேய் அப்படியே அப்போ புத்தி. அப்போல்லாம் இல்லை, பிஸ்னஸ் மீட்டிங், அதான் உன்னை பார்க்க வர முடியல. ஆனால் அப்பா கூட மட்டும் வீடியோ காலில் பேசுகிற, எல்லாம் பேசுகிற. ஆனால் என்கிட்ட மட்டும் ஏன் 2 நாளாக நீ பேசவே இல்லை? உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். இது பாசத்தில் வந்து நான் கட்டி பிடிச்சிட்டேன். என்னை இறக்கி விடு. கொச்சிக்காதரா. உனக்கு என்ன வேணும் சொல்லு? சாக்லேட், ஐஸ்கிரீம், என்ன வேணும் சொல்லு? நான் அப்பாவை பார்க்கணும், கூட்டிகிட்டு போறியா? என்னடா சொன்ன? இல்லை, நான் வந்து என்ன கேட்டேன், ஐஸ்கிரீம் சாக்லேட் இந்த மாதிரி தான் வாங்கி தட்டா? இல்லை, எனக்கு நானாவை பார்க்கணும், கூட்டிகிட்டு போறியா? பாரு வேணாம். உன் அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, பத்திரக்காளி ஆட்டம் ஆடுவான். அவனெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது. ஒழுங்கா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், அமைதியாக சாப்பிட்டு வீட்டுக்கு போய் மேடுகிட்ட சொல்லி ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு சமத்து பிள்ளையாக ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு தூங்குவேன். ஓகே ஓ. இல்லை இல்லை இல்லை, இன்றைக்கி நான் நானாவை பார்த்தே ஆகணும். டாடா கிட்ட கேட்டால் டாடா கத்துவார். அதான் டாடா கத்துவாருன்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி நீ நானா கிட்ட போவ? நானெல்லாம் இல்லை, பார்த்துக்கலாம். நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம், சாக்லேட், கேக் எதுவுமே வேணாம். எனக்கு நானா தான் வேணும். நான் நானாவை பார்க்கணும், கூட்டிகிட்டு போவேன் ப்ளீஸ். அதனால தான் உன்னை 2 நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன். ஓ, அதனால தான் என்னை தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போது இந்த ஜிம்மன் மாமா மேலே உனக்கு பாசம் இல்லை? அப்படியெல்லாம் இல்லை மாமா, ப்ளீஸ் 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 என்னை கூட்டிகிட்டு போவேன். ஐயோ, அப்பாவையும் மூஞ்சி வைக்கிறானே. இந்த பாரு, ஒப்பனை கூட்டிகிட்டு போவது, நான் கூட்டிட்டு போனேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, என் பாதி உடம்பு கட் பண்ணி உன் அப்பா எங்கே போடுவானே எனக்கு தெரியாது. வேணாம். அதனால் சமத்து குட்டியாக வா, வீட்டுக்கு போகலாம். ப்ளீஸ். இவனை எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம்? ஏதாவது ஆமாம் இல்லை. அப்போ ஜிம்மன் மாமா என்னை நீ கூட்டிகிட்டு போக மாட்டியா? வாய்ப்பே இல்லை. உன் அப்பான்ட்ட என்னாலாம் சிறுபடி வாங்க முடியாது, அதனால் நான் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டேன். அப்போ சரி. முந்தா நேற்று நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீ ரூமில் கண்டதெல்லாம் பண்ணல, ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் எனக்கு வெளியில் கேட்டுச்சு. அது மட்டும் நான் அப்பா கிட்ட சொன்னேன், அவ்வளோதான், உன்னை தொலைச்சி உப்பு கண்டமாக்கிடுவார் என் டாடா. சொல்லட்டா? டேய், யாரும் வீட்டில் இல்லைன்னு தானே சொன்னான். உன் வீடு நீ எப்படி இருங்க? எல்லோரும் என்னை தூங்க வச்சு தான் நினச்சிட்டு அவங்கவுங்க மேட்ஸ்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்பாவும் பிஸ்னஸ் மீட்டிங் போயிட்டார். என்னடா சவுண்டுன்னு பார்த்தா நீ ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நடுவில் ஏதோ வேலைத்தனம் பார்த்துருக்க, ரைட்டா? நான் பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். ஒழுங்காக சொல்லு, யார் இந்த பொண்ணு? வீட்டுக்கு நான் இருக்கும்போது இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே அப்பா ஒன்று திட்டினார்ல, எனக்கு ஞாபகம் இருக்குது நல்லாவே. நான் மட்டும் அப்பா கிட்ட சொன்னேன்,
டாட்டான்னா உப்பு கண்டு போட்டுருவார். இப்போ என்ன பண்ணலான்னு ஐடியா? உன் ஃபோனை கொடு. ஏய் எதுக்கு ராஜே? இப்போ உன் ஃபோனை கொடுக்குறியா இல்லையா? நான் எடுத்துட்டேன். டே ஃபோனை கொடுறா. 9026. உங்கள் அப்பா நம்பர்றா. ஆமாம். என்னோடய டாராவுக்கு ஃபோன் பண்ணி டாடா இந்த மாதிரி நீ வீட்டில் இல்லாதப்போ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவன் என்னென்னமோ பண்ணா தெரியுமா அப்படின்ட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக அழுதுகிட்டே சொல்லுவேன். எப்படி வசதி நல்லா இருக்கா? அப்பனுக்கு தப்பாக பிறந்திருக்கு. டே உன் அப்பன்ட்ட மட்டும் போட்டு கொடுத்துறாதரா. போட்டு கொடுத்துன்னு வச்சுக்கோ, அவன் என்னை சாவே அடிச்சிருவான். வேணாம். இப்போ என்ன, உன் நானாவை பார்க்க கூப்பிட்டு போகணும் அவ்வளோதானே? ஆமாம். ஐயோ கூப்பிட்டு போனால் இவன் அடிப்பான், பார்க்கலன்னா அவன் அடிப்பான். ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு அவஸ்தைப்படுறனே. சரி, வெறும் 1 hour மட்டும்தான். ஓகே, அவன் அப்பாட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன் உன்னை வெளில கூப்பிட்டு போகிறேன்னு. அதுக்குள்ளே பேசி முடிச்சிருங்க என்ன? ஐயோ இது உங்கள் குடும்பத்து நடுவில் நான் மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. கடவுளே நீ தான் காப்பாற்றணும். என்ன கடவுள்கிட்ட புலம்புற? என்னை இப்போ நானாவை பக்கம் கூட்டிகிட்டு போறியா இல்லையா? நானா தானே கூப்பிட்டு போகிறேன். ஆனால் உன் டாடா என்னை வச்சு செஞ்சிருவானே கூப்பிட்டு போனது மட்டும் தெரிஞ்சா. சரி, அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கு. வந்து தோலை என்ன சொன்னா? வாங்க சார் வாங்க, கூப்பிட்டு போகிறேன். அப்பாவை தானே பார்க்கணும், கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்ட்டு ஜுமன் தான் காரில் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அவனும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சமத்துக்குட்டி அப்படியே வந்துட்டுருக்கான். ஐயா ஜாலி, நான் பார்க்க போகிறேன் ஜாலி. உனக்கு ஜாலி, எனக்கு தான் பின்னாடி டவுசர் வர போகுது. ஜிமன் மாமா கவலைப்படாத, நான் பாட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். டோன்ட் வரி. நீ சொல்ல மாட்ட, அவன் தான் மோப்பன் ஆயாச்சு, டக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். நீ வீட்டுக்கு வராது ஒரு 2 நாளைக்கு. நான் வெளில போயிட்டு சமத்து பிள்ளையா அப்பா இருந்துட்டு அப்பா கூட பேசிட்டு வந்துடுறேன். என்னமோ சொல்கிற. சரி அப்படின்ட்டு ஜிமன் அவங்க நானா வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்தா அவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் உன் நானா இல்லையா வீட்டில், போகலாமா? ஆனால் வீட்டில் இல்லையா? இல்லை நான் நானாவை பார்க்கணும். டி ஏன்டா அழுகிற? உப்பனுக்கு மட்டும் நீ அழுகிறன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், என்னை அவ்வளோதான் கொன்னே போட்டுருவான். அழுகாதரா. இல்லை நான் பார்க்கணும் நானாவை. நான் வந்திருக்கேன்னு சொல்லு, நானா வீட்டுக்கு வரும். அவன் வீட்டில் இல்லையாண்டா, அவன் ஏதோ வெளில போயிருக்கானா? எனக்கு நானாவை பார்க்கணும் நானா அப்படின்ட்டு அவன் அழுக ஆரம்பிச்சிட்றான். இவன் நம்பர் வேறு இல்லையே, நான் வேறு கோவத்தில் பிளாக்கில் போட்டு டெலிட் பண்ணிட்டேனே. என்ன பண்ணுறது? சரி ஜே அழுகாத. உனக்கு நான் இன்னொரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரேன். ஓகாரு, நான் எப்படியாவது நம்பர் கண்டுபிடிச்சி பேச ட்ரை பண்ணுறேன். இந்த பொறுக்கி கூடவா பேசணும்? சரி அப்படின்ட்டு அவனும் அங்கே ஜேகே வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்டலாம் கேட்குறான். இந்த மாதிரி அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு ஃபோன் நம்பரும் எப்படி வாங்கிடுறான். ஸோ வாங்கிட்டு அவனும் ஃபோன் பண்ணுறான். ஹலோ, நான் ஜிமன் பேசுகிறேன். இந்த ஜிமன் டேவோட ஃப்ரெண்ட். ஓ குல்லாவாத்து நீயா? ஏன்னா என் நம்பரை பிளாக்கில் போட்டு அப்புறம் அதுக்கு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கா? உனக்கு ஃபோன் பண்ணோன்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது சரியா? எல்லாம் என் நேரம் உங்கள் குடும்பத்தில் சிக்கிட்டு பாடாப்படுறேன். ஏய் நாய், எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண? சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன கொலை பண்ணுறதும் இது பண்ணுறதுக்கும் உனக்கு நிறைய வேலை இருக்கோ? கொலையெல்லாம் அப்புறம் பண்ணுக்கோ. உன் பையன் இப்போ உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரே அழுக, அதான் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னடா சொன்னா? ஜேவா? அவனா என்ன பார்க்க வந்திருக்கானா? ஆமாம், இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து விட்டதுலேருந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான் உன்னை பார்க்கணுன்ட்டு. அவன் அப்பனுக்கு தெரிஞ்சா எனக்கு கொன்னே போட்டுருவான். அவன் என்னடா கொன்றது? என் பையன் என்ன பார்க்க வரான், அந்த நான் எதுக்கு என்ன கொல்ல போகுது? சரி ஒரு 10 minutes டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜேகே உன் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். சுஜமா நீங்கள் டேய் உன் நானா வந்துட்டுருக்கான், ஒன்றும் அழுகாது சரியா? உண்மையாவா? நானா வராரா? ஆமாம் வா அவன் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்கான். ஸோ அவனுக்கு கூலாக பாப்கார்ன் சாப்பிட்டு அங்கே இருக்க மெயின் கூடலாம் விளாண்டுருக்கான்.
ஸோ இங்கே ஜேகே வீட்டுக்கும் வந்துடுறான். ஸோ வந்ததும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த மேன்ஷனுக்குள்ளே ஓடுறான். ஸோ ஜேகே ஒரு மாஃபியா, ஒரு பெரிய மாஃபியா, இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுல சரியான கில்லாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு மாஃபியா. ஸோ அவன் உள்ளே அப்படியே ஓடி வரான். ஸோ இவன் இந்த மாதிரி இருந்து யாருமே அங்கே இருக்க பார்த்துருக்க மாட்டாங்க. குழந்த மாதிரி ஓடி வரான் உள்ளே. டே ஜே நானா அப்படின்ட்டு அவனும் குடுக்குடுன்னு ஓடி போய் ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு செம்மையாக அழுகுறான். நானா மிஸ்யூ நானா எங்கே போனேன்? 2 மாதமாக உன்னை பார்க்கவே முடியலை நானா. டே அழுகாத ஜே, அழுகாத. லவ் யூடா. மிஸ்யூ எப்படா இருக்க? நீ இல்லாமல் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறியா? ஏண்டா என்னாச்சு? நானா நீ இல்லாமல் எனக்கு போர் அடிக்குது நானா. உன் கூட தானே விளையாடுவேன், உன் கூட தானே தூங்குவேன். இப்போல்லாம் நான் இப்படி தனியாக தூங்குவது தெரியுமா? நீ எப்போ நம்ம வீட்டுக்கு வருவ? டேய் கவலைப்படாதடா, சீக்கிரம் வந்துடுவேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜே. தினைக்கும் உன் ஞாபகம் தான். இதை பாரு, என் வால்பேப்பரில் கூட உன் ஃபோட்டோ தான்டா. அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் என் ஜே தங்கத்தை. லவ் யூடா அப்படின்ட்டு அவனும் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகுறான். சரி சொல்லு, உன் அப்பாங்காரன் எப்படி பார்த்துக்கிறான்? ரொம்ப போர் நானா. டாடா எப்போ பார்த்தாலும் கற்றுக்கிட்டே இருக்காது தெரியுமா? எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலை. உனக்கும் தான் வேலை இருக்கும். ஆனால் அப்போல்லாம் நீ வேலையை விட்டுட்டு வந்து என்னை எவ்வளோ அழகாக பார்த்துக்குவ. ஆனால் டாடா வேலையே தான் கதின்னு இருக்காரு. வீட்டுக்கு எப்போ வர்றாருன்னு தெரில, போகிறாருன்னு தெரில. என் கூட விளையாடக்கூட ஆள் இல்லை தெரியுமா? மேட்ச் கூட தான் விளையாடுறான். ஆனால் டாடா கூட விளையாடுற மாதிரி வருமா நானா? ஆனால் டாடா தான் விளையாடவும் வர மாட்டேங்கிறாரு. எந்நேரமும் இந்த லேப்டாப்பே கதின்னு கிடக்குறாரு தெரியுமா? எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட கொடுக்கறது இல்லை. அவ்வளோ அப்படியே ஜெயிலுக்குள்ளே போட்டு வச்ச மாதிரி இருக்குண்ணா. நீ வந்துடுற தயவு செஞ்சு ப்ளீஸ். அச்சோ, என் தங்கத்தை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அவன். ஃபிடு அவனை போட்டு தலையிடலாம். அச்சோ வேணாம், டாடா பாவம். அப்படியா? ஆமாம்ல, டாடா பாவம் தான். சரி விடு, உனக்கு புதுசாக ஒரு டாடாவை பார்த்துக்கலாம். அப்படியா? அந்த டாடா எனக்கு சாக்லேட் எல்லாமே கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. டே ஜே இப்போ போகலாம், டைம் ஆச்சு. அப்புறம் அப்பா தேடுவார். இல்லை நான் அப்பாவை விட்டு வரமாட்டேன். டேய் கடைசியில் காலை வராதுடா. உன் டாடாக்கு மட்டும் தெரிஞ்சு என்னை சாவச்சிருவான். ஒழுங்காக வந்துரு. ஏய் அவன் தான் வரலான்றான்ல, போடா மூடிக்கிட்டு போவா. டே சிக்கே தயவு செஞ்சு விளாடாத. அவன் ரொம்ப அழுதான்னு சொல்லிட்டு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா வளர்ந்து நான் பார்த்ததே இல்லை. குழந்தைய ஏன் இவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க வந்தேன். நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். நீங்கள் டைவர்ஸ் வாங்கியிருக்கீங்க ஞாபகம் இருக்குல்ல? 1 இயருக்கு 2 தாட்டி 3 தாட்டி அந்த மாதிரி தான் பார்க்கவே வரணும். எனக்கு தெரியும் இப்போ உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கனால அவன் ஜேவை பார்க்க கூட்டிகிட்டு வர்றதில்லன்ட்டு. உங்கள் ஃபீல் எனக்கு புரியுது. ஆனால் என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவன் என்கிட்ட கத்துவான், இதெல்லாம் அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் என்ன பெரிய பிடிங்கியா? நான் பார்த்துக்கிறேன் விடு. என் தங்கம் இன்னும் கொஞ்சம் நேரம் என் கூட இருந்துட்டு தான் போகும், ஓகேவா? பிஏ பாஸ், இதுக்கு எல்லா ஆர்டரையும் கேன்சல் பண்ணுங்க. என் பையன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். செல்லாம் வெளில போகலாமா? உண்மையாவா? டாடா என்னை வெளிலவே கூட்டிகிட்டு போக மாட்டாரு தெரியுமா? அவன் கிடக்குறான் பிஸ்கோத்து. நீ வா போகலாம். டே என்னடா விளாட்றீங்க? தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் விளையாடாதடா. அவன் கத்துவான்டா. நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்ட்டு ஷாப்பிங் பார்க்கிங் எல்லாம் சொல்லிட்டு மூவி அது இதுன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டே இல்லை. சுத்தாத இடமே இல்லை. ஸோ அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் ஜேகேவும். ஸோ ஒரு மாஃபியான்றதே மறந்துட்டு அவங்ககிட்ட குழந்தைத்தனமா அப்படி இருக்கான். ஸோ இப்போது ஒரு மாலில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருக்கான். அப்பா இன்றைக்கி தான் ரொம்ப ஜாலியாக இருந்தது தெரியுமா டாடா உன் கூட? எப்படியோ. ஆனால் வீட்டுக்கு போனால் டாடா திட்டுவாரே, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு. போய் சொல்லிக்கலாம். நம்மளுக்கு என்ன போய் சொல்கிறது புதுசாக என்ன? அம்மா இல்லை, போய் சொல்லிக்கலாம். தட்ஸ் மை பாய். இதுதான் என் ஜேன்றது. சரி இப்போது வீட்டுக்கு போறியா? அண்ணா வீட்டுக்கா? பாரு அழக்கூடாது. நீ யாரோட பையன்? நான் அண்ணாவோட பையன். எப்படி இருக்கணும்?
போல்டாக இருக்கணும். எப்படி படிக்கணும்? குட்டாக படிக்கணும். எப்படி இருக்கணும்? சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கணும். இவ்வளவும் இருக்கணும்ல. அப்போது நானோட பையன் இப்படி அழுகலாமா? த கிரேட் மாஃபியாவோட பையன் இப்போலாம் அழுதா பார்க்க நல்லா வருது. இப்போ சமத்து குட்டியா நீ போய் சிம்மன் மாமா கூட போவியா? அவரும் பாவம்ல, வீட்டில் படுத்துட்டு வாங்க வர்றல. போ கூட போ. போகணும்மா, நீயும் வாயன். உன் டாடா என் மேலே செம்ம கடுப்பில் இருக்கான். அதனால் என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான். நீ பார்த்துப்போ. அவன் எவ்வளோதான் லாங்கில் இருந்தாலும் டாடா நானான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டேன், நான் ஓடி வந்துடுவான். நான் ஆல்வேஸ் பி வித் யூடா. போ. ஐயோ நானா அப்படின்ட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். சரிடி தங்கம், போ. பாய். போகிறேன் போ அப்படின்ட்டு அவனும் போகிறான். ஸோ தூரத்தில் அவன் ஒரு மீட்டிங் வந்து டே வந்து அட்டன் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கே வரான். வந்துட்டு ஜே இங்கே என்னடா பண்ணுற? அதுவும் இவன் கூட வந்துட்டான்டா சிலுக்கு. ஸோ இப்போ என்ன கத்த போகிறான்னு தெரியலையே. ஐயோ இவனா? ஜிமனா, உன்னை அவனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வான்னு சொன்னான். என்னடா வீட்டிலேருந்து இன்னும் ஃபோன் வரலையேன்னு பார்த்தேன். இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த புரிக்கி நான் பார்க்கறதுக்கு எதுக்கு என் ஜேவை கூட்டிகிட்டு வந்த? டேய் மரியாதை பேசு. அவன் என் பையனுக்கு இப்போ காட்ட தான் கூப்பிட்டு வந்தான். இப்போ என்னன்ற? எதுக்கு இப்படி துள்ளுறான்? இதை பாருங்கள் மிஸ்டர் ஜேகே, உங்ககிட்ட யாரும் பேசலை. நான் என் பையன்கிட்டையும் என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கிராசிங் யுவர் லிமிட், புரியுதா? ஸ்டே அவே. டேய் ஜே, இங்கடா பண்ணுற? இங்கே என்ன பண்ணுற? நான் டாடா ப்ளீஸ் அடிக்காத. வேணா அடிக்காம வச்சு கொஞ்சம் வாங்களா? டேய் பிள்ளை மேலே கையை வச்சுன்னு வச்சுக்கோ, கையை உடச்சிருவேன். நீங்கள் யார் சார்? அவன் என் பையன், நான் அடிப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன? டேய் அவன் எனக்கும் தாண்டா பையன். நான் இல்லாமல் அவன் ஒன்றும் உனக்கு வரல, புரியுதா? ஆமாம் உண்மைதான், நீ இல்லாமலாம் ஒன்றும் வரல தான். ஆனால் இப்போ நீ இல்லைல்ல, அப்போ நீ கேட்கக்கூடாது, புரியுதா? தட்டி சொன்னால் புரியாது. வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோல்டாக இழுத்துட்டு போகிறான். அவனும் அழுதுட்டு, நானா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் பத்திரமா இருந்துக்கிறேன், மிஸ் யூ அப்படின்ட்டு அவனும் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜிம்மன் உனக்கு அறிவு இருக்காடா? எதுக்குடா அவனை பார்க்க கூப்பிட்டு போனேன்? அங்கே போனால் இவன் வரமாட்டான்னு தெரியும்ல, அப்போ எதுக்கு கூட்டிகிட்டு போய் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க நீ? அதெல்லாம் இல்லை மச்சான், அது ரொம்ப அழுதான்டா பார்க்கணுன்ட்டு. ஸோ மனசு கேட்கல, அதான் அவன் என்கிட்டேயும் தான் அழுதான், ஜேகேவை பார்க்க கூட்டிகிட்டு போன்ட்டு. ஆனால் நாளை தட்டி வீட்டில் உட்கார வைக்கலாம் அவனை, அதுக்குன்னு கூப்பிட்டு போவியா? மச்சான் அவனை அடிக்க எனக்கு மனசு வரலடா. அவன் குழந்தைடா, அவனுக்கு என்னடா தெரியும்? நான் குழந்தைதான்டா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் உண்மையான முகம் இவனுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் என் பையனை அவன்கிட்ட இருந்து நான் தள்ளியே வச்சிட்ருக்கேன். இவ கூட படுத்து குழந்தை பத்தவனு இருக்கு. சே நினச்சாலே வெறுப்பாக இருக்கு. வேணாம், என் பாஸ்ட்டு கலர் வேணாம். அவன் என் பையனை பார்க்கக்கூடாது. பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மன், உனக்கு புரியுதா? எங்கே இவன் அவனை மாதிரி ஆயிடுவானோன்ட்டு. இப்பயே பார்த்தல எவ்வளோ சேட்டை பண்ணுறான்ட்டு. அதனால தான்டா எனக்கு அடிக்க மனசே இல்லைனாலும் நான் அடிச்சு வளர்த்துட்ருக்கேன். இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு? இவன் பண்ணுற ஒவ்வொன்றும் ஜேகே மாதிரியே இருக்குது. மூஞ்சி என்னதான் என்ன மாதிரி இருந்தாலும் அப்படியே அவன் அப்பங்கணும். உனக்கு தப்பாமல் வந்து பிறந்திருக்கு. என்ன சொல்கிறது? அதான்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்ப ஜேவை பார்க்குறான். ஸோ ஜே அழுதுகிட்டே அப்படியே தூங்கியிருப்பான். ஸோ ஜிம்மனை வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ அவனை அவனை அப்படியே குழந்த மாதிரி கையில் கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறான். ஸோ அவன் ஷூவு ஷாக்ஸ் இதெல்லாம் கழட்டி விட்டுட்டு அவன் தலையை தடவி கொடுத்துட்டு அவனுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு, சாரி ஜே, ஒரு அப்பாவா நான் உனக்கு எதுவுமே பண்ணதில்லைல்ல. ஆனால் ஜேகே உனக்கு வேணாண்டா, உனக்கு நான் போதும். அவனோட பேஷன் உனக்கு வரக்கூடாது. அவன் நிழல் கூட படாமல் உன்னை வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அதான்டா
பாஸ்டில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன் படக்கூடாது? நீ இப்போ வேணா நானான்னு இருக்கலாம். ஆனால் உன் அப்பன் ரொம்ப மோசமானவன்டா. நானும் அவனை திருத்துருவேன்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணி உன்னையும் பெற்றேன். ஆனால் எதுவும் மாறல, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ கூட அவனுக்கு அவன் மாஃபியா தான் முக்கியம். நீ நான் யாரும் முக்கியம் இல்லை. அவன் அவனோட மாஃபியா முக்கியம்னு போகும்போது எனக்கு என் பிஸ்னஸ் முக்கியம், நான் வரக்கூடாதா? அதான் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனாலும் உன் அப்பா மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குடா. ஒவ்வொரு நாளும் போகும்போது எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இந்த மாஃபியா விட்டுறதுனாலும் கேட்க மாட்டேங்கிறான். உயிரோடு இருப்பான், நான் இருக்க மாட்டேனான்ட்டு யோசிச்சு தலை வலிக்குது. ஜே, உன் அப்பா ரொம்ப கெட்டவன். நான் அப்படி தான் உன்னை சொல்லி வளர்க்கணும் போல. எனக்கு வேறு வழி தரல. லவ் யூ ஜே, லவ் யூ அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவன் பக்கத்துலேயே படுத்துட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்றான். ஸோ அவன் கூட படுத்துட்டு கொஞ்ச நேரம் மிட் நைட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவன் ரூமில் போய் படுத்துக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஜே ஸ்கூலுக்கு கிளப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு ஜே ரூமுக்கு வரான். ஜே என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கான்? ஜே இந்திரி வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டான். அப்படின்ட்டு கிட்ட போய் பார்த்தா உடம்பு அப்படி கொதிக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீவராக இருக்கு அவனுக்கு. ஜே என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அவனை போய் பார்த்தா ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அவ்வளோ அப்படியே கொதிக்குது, அனல் மாதிரி. ஜே ஐயோ என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர்ஸ். ஸோ டாக்டர் வெளில வந்த வாட்டி, டாக்டர் ஜேக்கு என்னாச்சு? அவன் ஓகே இல்லை? ஓகே தான். அவனுக்கு தான் சாக்லேட் ஐஸ்கிரீம் எதுவுமே சேராதுன்னு தெரியும்ல, அப்போ எதுக்கு கொடுக்குறீங்க? நேற்று மட்டும் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பான் போல், அதனால தான் இவ்வளோ ஃபீவர் அவனுக்கு. டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், அதை கொடுங்க. வீட்டுக்கு இப்போ கூட்டிகிட்டு போயிடலாம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்சம் தூங்குறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சிரும். பார்த்து சேஃபாக பார்த்துக்கோங்க. அதை நான் கம்மி பண்ணிக்கோங்க, ஓவராக கொடுக்க வேணாம். அவனுக்கு அது சேர மாட்டேங்குது. ஓகே டாக்டர், நான் அவனை டேக் கேர் பண்ணிக்கிறேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேவை பார்க்க அப்படி உள்ளே போகிறான். ஸோ அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ ஜிம்மனையே தான் பார்க்குறான். ஐயோ பார்க்குறானே, உன்கிட்ட எத்தனை தாட்டி சொல்லியிருக்க ஜிம்மன், எனக்கு தெரியாமல் அவனை பார்க்க கூட்டிகிட்டு போகாதன்ட்டு. இப்போ பாரு, அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு அவனுக்கு இப்போ ஃபீவர் வந்து எப்படி படுத்துருக்கான்ட்டு. ஏன்டா இப்படி பண்ணுற? இல்லை மச்சான், நான் இவ்வளோ சொன்னேன் ஜேகே கிட்ட, அவன் கேட்கல. அவனுக்கு பிடிக்குது சாப்பிட்டோன்னு சொல்லிட்டான்டா. நேற்று மட்டும் எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பான் அவன்? 4 ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பான். 4? அவனுக்கு நான் அவ்வளோ ஐஸ்கிரீம் கொடுக்காம வளர்த்துட்ருக்க தெரியுமா? அவனுக்கு அதெல்லாம் சேராதுன்னு உனக்கு தெரியும்ல ஜிம்னா, அப்பயே இப்படிலாம் பண்ணுற நீ? கொடுக்கறதா இருந்தாலும் ஒன்று தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன். இப்போ பார்த்தியா எப்படி ஃபீவரில் படுத்திருக்கான்ட்டு? அவனை வந்து பார்க்குறான், நான் தானே என் குழந்தைய பார்த்துட்ருக்கேன். அவனுக்கு என்ன இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான். இப்போ நான் தான் இவனை பார்த்துக்கணும். இன்னும் உன்னை நம்பி எங்கேயுமே நான் வெளில அனுப்ப மாட்டேன் ஜிம்மனா. மச்சான் அதெல்லாம் இல்லைடா, போத்து நிறுத்து, என் மூஞ்சிலே முடிச்சிடாத அப்படின்ட்டு அவனை தூக்கிட்டு ஜிம்மன் கிட்ட கத்திட்டு அவன் வீட்டுக்கு போயிடறான். ஸோ ஜேவும் அப்படியே கண்ணை முழிக்கிறான். ஜே இப்போ ஓகேவாடா உனக்கு? பரவாயில்லையா? நீ ஓகே தானே? நானாவா? இதை பாரு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்குறேன், இல்லைன்னா டாடா அவனை அடிச்சிருவான் பார்த்துக்கோ. இந்த நிலமையில உனக்கு நானா வேணுமா? நானாலாம் இல்லை. ஒழுங்காக எழுந்திரிச்சு பாரு, மேய்ச்சி உனக்காக சமைச்சிருக்காங்க, அதை சாப்பிட்டு டேப்லெட்ஸ் போடு, புரியுதா? இல்லை எனக்கு நானா வேணும், அப்போ தான் சாப்பிடுவேன். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? டாடா இங்கே பாரு, டாடாலாம் வரப்போகிறதில்ல. அவள் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு தெரியாது, புரியுதா? நீ ஒழுங்காக சமத்தை சாப்பிட்டு டேப்லெட் போடு. என்ன
என்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்காது ஜே, புரியுதா? இப்படிலாம் பண்ணாத. அப்பாவுக்கு பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ பாரு, இப்படி படுத்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்க பர்சன்டா நீ. இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியல. ஆனால் இப்போது நீ நானாவை பார்க்கணும்னு கேட்டுட்ருக்க. உன் நானாவா இங்கே இருக்காரு? நான் தானே பார்த்துட்ருக்கேன். உன் நானா இங்கே வரப்போகிறது இல்லை. ஒழுங்காக சாப்பிடேந்திரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவனை எழுப்புறான். இல்லை, நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு ஓவராக அடம் பிடிக்கிறான். இங்கே பாரு ஜே, எனக்கு ஓரளவு தான் பொறுமை. உடம்பு சரியில்லை, அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஒழுங்காக சாப்பிட்டீந்தா அப்படின்ட்டு அவனுக்கு ஊட்டி விட ட்ரை பண்ணுறான். ஆனால் அதை தட்டி விட்டுடுறான். இல்லை, எனக்கு நானா வேணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அழுது அவனுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வர மாதிரி ஆகிடுச்சு. ஜே ஜே ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. சரி நான் பார்க்க வர சொல்கிறேன் ஓகே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டாக்டரை கூப்பிட்டு வந்து பார்க்க வைக்கிறான். ஸோ பார்த்துட்டு அவரும் அவன் கேட்குறது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன் ஜே நீயும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மூச்சிலேயே நான் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் மண்டையை போட்டு பிச்சுட்ருக்கான். ஸோ உடனே ஜிம்மனை வர சொல்லி, அவன் ஃபோனில் தானே ஜேகே நம்பர் இருக்கும். ஸோ உடனே ஃபோன் பண்ணுறான். ஹலோ யார்? நான் டே பேசுகிறேன். டேவா? என்ன வேணும் உங்களுக்கு? ஏதோ அவ்வளோ திமிராக பேசிட்டு போனேன். இப்போ ஃபோன் பண்ணியிருக்க. இதை பாரு, உனக்கு ஃபோன் பண்ணணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தலையெடுத்து இல்லை, புரியுதா? எல்லாம் என் நேரம். அதனால தான் ஜேக்கு உடம்பு சரியில்லை. அவன் நீ இல்லாமல் டேப்லெட்ஸ் மாத்திரை எதுவுமே போட்டுக்க மாட்டேங்கிறான். நீ வேணும்னு அடப்பிடிக்கிறான். என்ன பண்ணுன்னு தெரில என் பையனை. ஒழுங்காக வந்து பார்த்துட்டு போ. அவன் எனக்கு சாப்பிட்டா போதும், அதனால் மட்டும்தான் உன்னை கூப்பிட்றேன். இங்கே வந்து ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காத, புரியுதா? வந்து சேரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஸோ ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமா அவனும் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு தேவை யாருமே பார்க்கல. ஜே நீங்கள் பாரு, நானா வந்திருக்கேன்டா. டேய் அண்ணா அப்படின்ட்டு எழுந்திரிச்சு டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறான். ஒன்றும் இல்லை சோரடி தங்கம். என்ன டேப்லெட்ஸ் மாத்திரை எதுவுமே போட்டுக்க மாட்டேன்னு சொன்னீங்களாம்மா? உடம்பு சரியில்லையா? ஆமாம், நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதான் உடம்பு ஒத்துக்காமல் போச்சுண்ணா. நான் அப்போவே சொன்னேன்ல அவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதான்ட்டு. ஏன் நீங்கள் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறேன்? பாரு எப்படி உடம்பு கொத்திக்குதுன்ட்டு. சரி, நான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன், சாப்பிட்றியா? சாப்பிட்றேன். குட் பாய். இதுதான் என்னோடய பையன்றது. ஏய் அண்ணா, நின்று கொட்டை பார்த்துட்ருக்க, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. என் பையனுக்கு ஊட்டி விடணும். இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சிரும் இல்லை. மேட்ஸ் அவனுக்கு ஃபுட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோடனே அவனும் எடுத்துகிட்டு வந்து ஜேகே கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஜேகேவும் சமத்தா அவனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். ஸோ சிரித்து அவன் பேசி அவன் மைண்டை கொஞ்சம் மாற்றுறான். இதை பாரு, நான் எல்லா இடத்துக்கும் வந்துகிட்டே இருக்க முடியாது, புரியுதா? உனக்கு தான் தெரியும்ல அப்பாவுக்கும் டாடாக்கும் சண்டைன்ட்டு. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுடா தங்கம். அதனால் என் அப்பாவை எப்போ பார்க்கணுன்னாலும் ஒரு ஃபோன் கால் பண்ணு. உன்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, என் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணு. அப்பா அவங்ககிட்ட எப்பயுமே பேசிகிட்டு தான் இருப்பேன். பேசிகிட்டே தான் இருப்பேன். உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா சொல்லு? நீ ஒரே ஒருத்த மட்டும்தானே என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன். அதை யாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டதில்லை. உடனே சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, சொன்னது புரிஞ்சதா? இல்லைனாலும் இருந்தாலும் நீ டேப்லெட்ஸு மாத்திரை அப்புறமேட்டு சாப்பாடு அதெல்லாம் ஒழுங்காக சாப்பிடணும். அப்போ தான் உடம்பு சரி வாட்டி மறுபடியும் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும், புரியுதா? உண்மையாக வேணாண்ணா? ஆமாம். ஒழுங்காக சமத்தாக இருக்கும். டேப்லெட் போடு அப்படின்ட்டு அவன் கொடுக்குறான். ஸோ டேப்லெட்டையும் எடுத்து போட்டுக்கிறான். குட் பாய், சரி தூங்கு அப்படின்ட்டு அவனை தூங்க வச்சுட்டு இப்போது ஜேகே நேராக டேக்கிட்ட தான் வந்துட்டு, இதை பாரு, என் பையனை ஓவராக நீ டார்ச்சர் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சுன்னு வை, அவ்வளோதான் வீடு தேடி வந்து அடிப்பேன். புருஷன் கூட பார்க்க மாட்டான் அவனை, புரியுதா? என் பையனை அடிக்கிறது, அவனை திட்டுறது, இந்த வேலை மயிரெலாம் அவன்கிட்ட வச்சுக்காது.
அவன் என் பையன், புரியுதா? ஹலோ, அவன் ஒன்றும் உங்கள் பையன் இல்லை, புரியுதா? அவன் ஃபஸ்ட்டு எனக்கு பையன், அதுக்கப்புறம் தான் உனக்கு பையன். ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு வந்துட்டு சொன்னனால. இதை பாரு, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் பையனை நின்று தான் உன்கிட்ட பேசிகிட்ருக்கேன். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வை, ஆனால் நான் கேட்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சிவத்தோடு லாக் பண்ணி உன் கழுத்தை பிடிச்சி என்னடா பண்ணாரு என் பையனுக்கு கேட்பேன். புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு மட்டும் எதாவது ஆச்சு, சாச்சிரும் ஒன்று. பத்திரமா பார்த்துக்கோ. உன் மேலே கை வைக்கிறேன்னு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளோதான் ஒன்று. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அவன் என் பையன், நான் அடிப்பேன், கொஞ்சுவேன், என்ன வேணால் பண்ணுவேன். ஏய், என்ன திமுறா பேசிகிட்ருக்க? பழசெல்லாம் மறந்து போச்சு அவனுக்கு? இதை பாரு, எனக்கு பிடிச்சத நீ வேணான்னு சொன்னா என்னால் அதை விட முடியாது, புரியுதா? அதனால தான் நம்மளுக்குள்ள சண்டை வந்து எல்லாமே பிரிஞ்சுது, புரியுதா? ஓ, உங்களுக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கா? வேறு எதுவுமே ஞாபகம் இல்லையா? எதனால உன்னை விட்டு போனன்ட்டு நீ மாஃபியான்னு தெரிஞ்சோம் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஜேவையும் பார்த்தேன். நீ மாறிடுவேன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றையும் நான் பண்ணேன். ஆனால் நீ மாறவே இல்லையே. அன்னைக்கு என்ன பண்ண? நீ வேலை செய்கிற இடத்துக்கு, அதாவது ட்ரக் டீலிங் பண்ண போகிற இடத்துக்கு என்கிட்ட கேட்காமையும் ஜேவை கூட்டிகிட்டு போயிருக்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நடந்த கன்ஷூட்டில் என் பையனுக்கு ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. புல்லட் என் பையன் மேலே இறங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீயா பார்த்துருப்ப. இந்த கோவத்தில் தான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்தேன். இதுக்கு மேலே உங்ககிட்ட வாழ முடியாதுன்ட்டு. ஆனால் ஜேகே, முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்ககிட்ட 1% கூட சேஞ்ச் தெரில. நீ அப்படியே தான் இருக்க. இப்போ தான் 1 இயராக உன்னை விட்டுட்டு வந்து நான் நிம்மதியாக இருக்கேன். என் வேலை உண்டு, என் பையன் உண்டுன்ட்டு. நீ வேலை உண்டு மட்டும்தான்டா இருக்க பொறுக்கி. என் பையனை நீ பார்த்துக்கல. அவனை நீ அப்படியே விட்டுட்ட. எனக்கு நல்லாவே தெரியும். அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்க நீ. சின்ன குழந்தைடா அவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தப்பு தான், அன்றைக்கி நான் அவனை கூட்டிகிட்டு போயிடக்கூடாது தான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகலையே. அதுக்கு அப்படியே தலகா புதகான்னு குடிச்சிட்டு என் பையனை என்கிட்டேருந்து பிரித்து கூப்பிட்டு போயிட்ட, கோர்ட்டில் இல்லாத போல் அதெல்லாம் சொல்லி. ஆமாண்டா, என் பையனை உங்ககிட்ட விட்டுட்டு போனால் உங்ககிட்ட நிம்மதியாக இருப்பான்னு நினைக்கிறியா? இருக்க மாட்டான். அதனால தான் கூப்பிட்டு போயிட்டேன். பார்க்குறேன்டா, எத்தனை நாள் நீ இப்படி இருக்கன்ட்டு நானும் பார்க்குறேன். என் பையனை பத்திரமா பார்த்துக்கோ. உன்கிட்ட பேசினாவே எனக்கு தலைவலி தான் வருது. எனக்கு நிறைய வேலை இருக்குது. உனக்கும் நிறைய வேலை இருக்குன்னா எனக்கும் நிறைய வேலை இருக்குது. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வரல போ. எனக்கு இங்கே இருக்கணும்ன்ட்டு எனக்கு ஒன்றும் விதி இல்லை, சரியா? என் பையனுக்காக மட்டும்தான் வந்தேன். மைண்டில் வச்சுக்கோ. போகிறேன், மறுபடியும் வருவேன். என் பையனுக்காக ஏதாவதுன்னா அவனை அடித்து வளர்த்துற வேலைலாம் வச்சுக்காத. அவன் மேலே ஒரு சுண்டு விரல் கூட படக்கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டெரராக சொல்லிட்டு போகிறான். ஸோ இங்கே டேக் சரியான கடுப்பு. ஸோ அவனும் அமைதியாக விட்டுறான். ஸோ ஒரு 3 days இப்படியே பாஸ் ஆகிருக்கும். இன்னும் ஜேக்கு வந்து அந்த ஃபீவர் வந்து குறையில, அப்படியே தான் இருந்திருக்கும். ஸோ 3 days அவன்கிட்டே தான் நல்லா பார்த்துப்பான். அவன் மேலே அவன்கிட்ட கொஞ்சம் டென்ஷன் பண்ணாமல் அமைதியாக அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ ஒன் டே யாருக்கும் தெரியாமல் ஜே அவனோட ஃபோன் எடுத்து அவங்க நானாக்கு தான் ஃபோன் பண்ணுறான். ஹலோ நானா, இந்த டைமில் டே ஜே தூங்கலையா நீ? எதுக்குடா இப்போ ஃபோன் பண்ணியிருக்க? நடுராத்திரி ஒரு 12 மணிக்கு எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணியிருக்க? நானா, நீ தானே சொன்ன எப்போ தோணுனாலும் ஃபோன் பண்ணுன்ட்டு, அதான் ஃபோன் பண்ணிட்டேன். அச்சோ என் தங்கம், அவையோடு பட்டு. சொல்ல, என்ன வேணும்? என்ன மேட்ரு? இல்லை, நான் இன்றைக்கி வெளியில் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. 3 நாளாக உடம்பு சரியில்லைன்னு வீட்லேயே வச்சுருக்காங்க. நான் என்னை வெளியிலேயே கூட்டிகிட்டு போகல. டாடா என்னை சும்மாவே வெளில கூட்டிகிட்டு போக மாட்டார். நீ என்னை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போறியா? ஆயிட்டு பாண்டாச்சு தங்கம், இந்நேரம் பனிலாம் அடிச்சிட்ருவோம். வெளிலலாம் போக வேணாம்.
காலைல வேணா நான் கூப்பிட்டு போகிறேன், இப்போ சமத்தா தூங்கு. இல்லை இல்லை இல்லை, நீ வந்து கூட்டிகிட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ் நானா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி உடம்பு பரவாயில்லையா உனக்கு? டேப்லெட்ஸு ஃபுட் இதெல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறியா? அதெல்லாம் நீ சொல்லிட்டு போனதுலேருந்து கரெக்டாக எடுத்துக்கிறேன். நீ அப்பாவை திட்டினல்ல, நான் பார்த்தேன், எனக்கு சிரிப்பாக வந்துச்சு தெரியுமா? அடே வாலு, உனக்கு சிரிப்பு வரும். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா என் புருஷனை திட்டும்போது. உனக்காக திட்டினேன். இருந்தாலும் ஓரத்தில் அந்த லவ் பண்ணுறது இருக்குடா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. என் புருஷனை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் நான். லவ்ஸோ, நீங்கள் நடத்துங்க. இப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போவா ப்ளீஸ். நீ கொஞ்சம் ஓகேவா இருந்தால் உன்னை கூப்பிட்டு போகலான்டா. இன்னும் உனக்கு ஃபீவராக தான் இருக்குது, நான் எப்படி உன்னை கூப்பிட்டு போக முடியும்? அதுவும் இல்லாமல் உன் டேடாக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், கற்றுன்னு கற்றுவான். ஏற்கனவே அவனால் எனக்கு தலைவலி, இன்னும் அந்த தலைவலி போல் எக்ஸ்ட்ரா தலைவலி வந்துடும். அதனால் எனக்கு தூக்கம் வருது, நீயும் படுத்து தூங்கு. நானா? ஐயோ விட மாட்டேங்கிறானே, நான் பெற்றது என்ன மாதிரியே இருக்கு. இப்போ என்ன, நான் வந்து கூட்டிகிட்டு போகணும் அவ்வளோதானே? சரி, யாருக்கும் தெரியாமல் நான் வந்து உன்னை திருடிட்டு போயிடுறேன், ஓகே? அது வரைக்கும் சும்மா தூங்கு, ஓகே? ஓகே, குட் நைட் நானா அப்படின்ட்டு அவனை படுத்துடுறான். ஸோ இப்போ ஜங்குக்கு தான் அவன் வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கான், அவன் திருட்டு பையன் மாதிரி. ஐயோ சூப்பர், வீட்டில் என் பையன் ரூம் எப்படின்னு கண்டுபிடிச்சி அவனை எப்படி நான் வெளில கூப்பிட்டு போவேன்? இருட்டில் வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே புலம்பிக்கிட்டே போகிறான். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ரூமுக்குள்ளே போகிறான். ஸோ ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஸோ ஜன்னல் ஓரத்தில் அந்த நிலா வெளிச்சம் அது மட்டும்தான் தெரியுது. ஒரு வேளை ஜே இங்கே தான் இருப்பானோ? டீச்சே தொங்க பையா எங்கடா இருக்க, அப்பா வந்துட்டேன்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பூனைக்குட்டி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கான். சரி இங்கே இல்லை போலையே அப்படின்ட்டு திரும்பி போகலான்னு போகும்போது சேக்கே என்ன பால் புட்டி வாய்ஸ் கேட்குது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அந்த நிலா வெளிச்சத்தில் டீ அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே. அடா நம்ம பால் புட்டி ரூமா, சோச்சோ இவன் ரூமுக்கா வந்தேன், நாத்துக்கு புலம்பிட்டுருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படி கிட்ட போகிறான். ஸோ அந்த மூன் லைட்டில் அவ்வளோ அழகாக தெரியுது அவன் ஃபேஸ். ஸோ ஒரு மாதிரி ஷார்ட் ட்ரெஸ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பான், ஸோ ஆஃப் ட்ரெஸ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பான். ஸோ அவனோட ஹிப்பு நல்லா பளபளன்னு தெரியுது. ஸோ நம்ம ஃபிக் பாயிண்ட்லேயே அடிக்கிறானே, அவனை தெரிஞ்சு இப்படி படுத்துருக்கானா இல்லை திடாமல் படுத்துருக்கானா? எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இடுப்பு தெரிகிற மாதிரி ஆஃப் ட்ரையர் போட்டு சுத்தாதரா, வீட்டில் மேட்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. கேட்குதா இந்த நாய் பேச்சு? இன்னைக்கு இது கேட்டிருக்கு பாரு, அழகா தூங்குதுன்ட்டு. அழகு என்ன பால் புட்டி புலம்புது அப்படின்ட்டு கிட்ட போய் அப்படியே கேட்குறான். ஜங்குக்கு ஐ லவ் யூ. என்னடா உன் மேலே கோவமாக இருந்தாலும் என் பையனை நீ அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது. என் பையனுக்கு ஏதாவது இருந்தேன்னு வச்சுக்கோ, சத்தியமாக உன்னை கொன்னே போட்டிருப்பேன். ஆனால் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ. தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1 இயராக நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எனக்கு அதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. உன்னை லவ் பண்ணதான் என் லைஃப்பில் பெரிய மிஸ்டேக்குன்னு நினச்சேன். ஆனால் உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி எனக்கு கிடச்ச வாட்டி தான் அது எவ்வளோ கிஃப்ட்டுன்னு தோணுச்சு. நான் இந்த லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் அந்த மாஃபியான்ற அந்த ஒன்று உள்ளே கொண்டுட்டு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பையன்கிட்ட அது வரக்கூடாதுன்னு நினச்சேன். கடைசியில் என் பையன்கிட்டேயும் அது வந்துருச்சு. அவன் மேலே புல்லட் போட்டிருக்கோம். ஜஸ்ட்டில் என் தம்பி, என் தங்கப்பா தப்பிச்சிச்சு. நீ அங்கே கூட்டிகிட்டு போனோம். நீ அங்கே கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா
நீங்கள் நானும் ஒன்றா இருந்திருப்போம். அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் உன்னோட ஐஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த ஐஸை பார்த்துட்டு எனக்கு சண்டையே போட வராது தெரியுமா? ஆனால் எனக்கு பயம், ஜே எங்கே உன்னை மாதிரி ஆகிடுவானோன்ட்டு. அதனால தான் உன்கிட்டயே அவன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யூ நோன் தட் ஜேக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட இருந்து பிரித்து வைக்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த மாஃபியாவை விட்டுட. ஏன்னா நமக்கு உனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியும்ல, அதை பண்ணு ப்ளீஸ். மாஃபியானால ஃப்யூச்சரில் ஜேக்கும் ப்ராப்ளம் வரலாம், எனக்கும் ப்ராப்ளம் வரலாம். அதனால தான் நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ வரையும் உன் மேலே கோவம் இருக்குது. ஆனால் ஒரு நாள் விட்டுட்டு போகன்றது எண்ணம் இல்லை. அப்போ ஏன் விட்டுட்டு போகணுன்னு கேட்டேன்னா, ஜெய்க்காக மட்டும்தான். அவன் எங்கே உன்ன மாதிரி ஆகிடுவானோன்ட்டு தான் நான் நினச்சிட்டு விட்டுட்டு போனேன். ஆனால் இந்த 1 year ரொம்ப மிஸ் பண்ண உனது தெரியுமா? லவ் யூ ஸோ மச். நானா ஒன்று நானானு கூப்பிட்றது நானும் இருந்தேன்ல. ஆனால் இப்போ ஜேகேன்னு கூப்பிடுவேன். நீ பால் பட்டின்னு கூப்பிட்றத நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நானும் நானானு கூப்பிட்றத ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வெரி மிஸ் யூ நானா அப்படின்ட்டு புலம்பிகிட்ருக்கான். ஸோ ஜேகேக்கு இது கேட்டதும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அவன் தலையை தடவி கொடுத்துட்டு, இந்த டிஸ்டன்ஸ் எப்பயும் போல் இருக்காதுராட்டி, கூடிய சீக்கிரம் மாறிடும் பால்புட்டி, என்கிட்ட வந்துடுவேன். உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஜே மூலியமாகவே நீ என்கிட்ட வந்துடுவ. 1 year 2 years 4 yearsலாம் ஆகாது. இந்த 1 year நமக்கு பெரிய லாங் தான். இந்த 1 yearல் எவ்வளோ நடந்திருக்கும்ல. எனக்கு அப்போவே தெரியும்டா நீ என்கிட்ட ஃபேக்காக தான் சண்டை போடுறேன்ட்டு. புரியுது உன் ஃபீலிங்ஸ், நீ என்ன நினைக்கிற எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் என்னால் அதை விட முடியாது. நீ எனக்கு எவ்வளோ முக்கியமோ, ஜே எனக்கு எவ்வளோ முக்கியமோ, அந்தளவுக்கு எனக்கு இந்த மாஃபியாவும் முக்கியம்டா. ஸோ என்னால் அதை விட முடியாது. தூங்கு நிம்மதியா அப்படின்ட்டு அவன் போகலான்னு போகும்போது மறுபடியும் அந்த ஹிப்பு கண்ணில் படுது. ஐயோ, சென்டிமெண்ட்டாக கூட இந்த ஹிப்பை என்ன பேச விட மாட்டேங்குதே. என் வீக் பாயிண்ட்லேயே கையை வைக்கிறான் அவன். ஐயோ திரும்பி வரப்படுக்கிறானே அப்படின்ட்டு பார்த்தா அவன் பேக் போன் ஃபுல்லாக அப்படியே பேக்லேருந்து எல்லாமே தெரியுது. இவனுக்கு என்ன ஒரு 30 வயசு இருக்குமா? இந்த வயசுலேயும் தும்சு கட்ட மாதிரி இப்படி இருக்கானே. அதுக்கே கையை கண்ட்ரோல் பண்ண, கையை கொண்டு போகாத, வேணாம் அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கான். ஐயோ முடியலையே. ஐயோ அழகா இருக்கானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க, குட்டி போட்ட பூனை மாதிரி. என் புருஷனை என்னாலேயே தொட முடியலையே. கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதே. ஜெக்கி வேணா போயிடு அப்படின்ட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறான். மறுபடியும் ரிட்டன் வந்து அவன் பக்கத்துலேயே படுத்துட்டு அவன் ஃபேஸில் இருக்க அந்த முடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவன் ஃபேஸை கட் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்கான். ஏன்டா இவ்வளோலா அந்த சாடிக்கிற? தினைக்கும் பெட்டில் தனியாக படுக்கும்போதெல்லாம் கூட பண்ண மேட்ரு தான்டா ஞாபகம் வருது. சரி கூடுமா தெரியுமா 1 வருஷமா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்மளுக்குள்ள நடக்கிற அந்த குட்டி ரொமான்ஸு, நீ என்கிட்ட போடுற சண்டை, ஜேவும் நானும் இருக்கும்போது போட்ட ஃபைட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகுது. ரியலி மிஸ் ஆடுறா. மிஸ் யூ. சீக்கிரமாக என்கிட்ட வந்துடு. என்ன உன்னால் ரொம்ப வருஷம் இந்த ஃபேக்கான வேஷத்தை போட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு தெரியும். என்கிட்ட நீ வந்துடுவ. ஐ திங்க் ஜேவே நம்மளை சேர்த்து வச்சுருவான்னு நினைக்கிறேன். சுச்சு அப்படின்ட்டு பார்த்தா அவன் கை தேவோட இடுப்பில் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி வச்சு ரப் பண்ணிகிட்ருக்கான்.
டீ பேசிட்டு இருக்க கேப்பில் நீ எங்கடா அங்கே போன அப்படின்ட்டு அவன் கையை பார்த்து அவனே கேட்டுக்கிறான். ஐயோ கண்ணு முடிக்கிற மாதிரி இருக்கே, கையேட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போ பின்னாடி ஒரு சவுண்டு, நானா நானா ஏதோ வாய்ஸ் கேட்குது. ஜே நானா இங்கே என்ன பண்ணுற டாடா ரூமில்? டாடா எந்திரிச்சா நம்ம செத்தோம். எந்திரிச்சு வா, இங்கே என்ன உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க நீ? எந்திரிச்சு வா. ஓ சாரிடா தங்கம், இரு அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு, ஐயோ ஜே வரணுமாடா? வரலன்னு வச்சுக்கோ, உன்னை அவ்வளோதான் தலையில் கொட்டிடுவேன். வாப்பா போகலாம் நம்ம வெளியில். அப்பாவுக்கு தெரியறதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். டாடா வேறு இன்னைக்குன்னு பார்த்து சரியான செக்ஸியில் இருக்கானே, அப்படியே விட்டு வர சொல்கிறான். சரி பையன் கூப்பிட்றான், போய் தான் ஆகணும். சரி வரேன் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஜே இதையோ தள்ளி விட்டுறான். ஸோ அந்த சவுண்டை கேட்டு மெதுவா யாரு? ஜே அச்சோ நானா போச்ச, அப்பா எந்திரிச்சிட்டாரு. ஐயோ எந்திரிச்சிட்டானா? ஐயோ நான் எங்கே போகிறது இப்போது அப்படின்னு பதறதுக்குள்ளேயே அவன் லைட்டை போட்டுடுறான். ஸோ 2 பேரும் தொக்கா மாட்டிக்கிட்டானுங்க. ஜே இவன் எப்படிங்க? நீ எப்படா இங்கே வந்த? உன் வீடு? ஏய் எதுக்கு இங்கே வந்த? ஜேகே உனக்கு என்ன இங்கே வேலை? ஜே கூட எனக்கு தெரியாமல் ஜேவை கூப்பிட்டு போக வந்தியா நீ? ஜே இங்கே வா ஃபஸ்ட்டு. நானும் ஏய் சும்மா என் பையனை திட்டாத, அவனை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால் நான் வந்தேன். நானா? அதனால தான் வந்தேன். அவனை மற்றபடி கூப்பிட்டு போகணும் அதுக்கு வரல. வாட் நான்சென்ஸ். முதல்ல என் வீட்டுக்கு வரத்துக்கே உனக்கு ரைட்ஸ் இல்லை, இதில் என் பையனை வேறு பார்க்க வந்தியா நீ? திருட்டுத்தனமா? நீ எல்லாம் ஒரு மாஃபியாவா? ஏய் தேவையில்லாமல் என் பிஸ்னஸை பற்றி இழுக்காத. ஆமாம் பெரிய பொல்லாத பிஸ்னஸ், வெட்டுறதும் கொலை பண்ணுறதும் ட்ரீலிங் பண்ணுறதுக்கு அது ஒரு பிஸ்னஸ். டேய் நீ ஒருத்தனுக்கு போய் டெண்டர் இருக்கிறது உனக்கு பிஸ்னஸ்னா, ஒருத்தனை வெட்டி அவன் மூலமாக எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது எனக்கு பிஸ்னஸ் தான். உனக்கு எப்படி உன் பிஸ்னஸ் பெருசோ அதே மாதிரி தான் எனக்கும் என் பிஸ்னஸ் பெருசு, புரியுதா? என் பிஸ்னஸை மட்டும் இழுக்காத. என் வீக் பாயிண்ட்டை தெரிஞ்சு அடிக்கிறான். ஏய் அப்படி தான்டா பேசுவேன், எனக்கு தெரியாமல் என் பையனை கூப்பிட்டு போக வந்துட்டு என்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்க நீ? ஐயோ 2 பேரும் நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். டாடா அப்பா தான் என்னை பார்க்க வரேன்னு சொன்னார்ல, அப்போ எதுக்கு நீ கத்திட்டு இருக்க டாடா நானா கிட்ட? நீ இப்படி டாடா நானா கிட்ட கத்துறது எனக்கு பிடிக்கவே இல்லை டாடா. உனக்கு பிடிக்கல நான் என்ன பண்ணுறது ஜே? ஒழுங்கா வந்து தூங்கு. நான் வரமாட்டேன், நான் இன்னும் டேப்லெட் போடலையா? ஏன் போடல? நைட் ஒரு 11 மணி இருக்குமே, மேட்ச் கிட்ட உன்னை போட சொல்லிட்டு தானே போனேன். நான் போட்டுக்கிறேன்னு அவங்கள அமுச்சு விட்டுட்டேன். உனக்கு அப்படின்ட்டு அவன் அடிக்கலான்னு வரான். ஏய் பையன் மேலே கையை வச்சுன்னு வச்சுக்கோ, கையை வெட்டிடுவேன். நான் இருக்கும்போது என் பையன் மேலே கை வைக்கிற நீ? பாரு நான் இப்படி தான் என்னை அடிக்க வராரு. டேய் உன் மேலே நான் கையை வச்சுருப்பேனாடா, இதுவரையும் ஓங்கியிருப்பேன் அவ்வளோதான். ஆனால் உன்னை அடிச்சிருப்பேனா? இப்போ நான் மனசாச்சே இல்லாமல் உன் நானா கிட்ட போட்டு கொடுக்குறேன் என்ன? அவன் பெரிய ஆள். டேய் நீ சொல்லனாலும் சொல்லாட்டினாலும் பெரிய ஆள் தான்டா. கேட்டு பாரு இந்த சவுத்துலேயே பெரிய மாஃபியானா யாருன்ட்டு. அல்வா பாட்டி. இங்கே பாரு தேவையில்லாமல் பேசுகிறான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் டே போய உடச்சிரும். உங்கள்கிட்டலாம் எனக்கு பேச டைமில் பா வந்து மாத்திரை போடு. ஹலோ மிஸ்டர் ப்ளீஸ் கெட் அவுட். என் வீட்டை விட்டு வெளில போகிறீங்களா? எனக்கு இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவனும் போகலான்னு பார்க்குறான். ஐயோ 2 பேரும் கிளம்புறாங்களே, இவங்களை எப்படியாவது வெளில கூப்பிட்டு போகணுமே. இங்கே பாரு நாடா 3 பேரும் வெளியில் போகணும். அது அப்படி போகணும் அப்படின்னா டாடா நீ வரணும். டேய் என்னடா உளர்றேன்? ஐயோ உளர்றேன். டாடா நான் டேப்லெட் போடணுன்னா நாங்கள் இப்போ வெளில போகிறோம், நீ என் கூட வரணும். வாட் நான்சென்ஸ், நான் உங்கள் கூடயா? வாய்ப்பே இல்லை, உன்னை விடவே மாட்டேன் ஜே. என்ன நினச்சிட்டு இருக்கியா நான் அவன் கூட விடுவேன்ட்டு? இதை பாரு வர உனக்கு சேட்டை ஜாஸ்தி ஆகிடுச்சு. உனக்கு செல்ல கொடுத்து வளர்க்கறனால ஓவராக பண்ணிகிட்டு இருக்க. இல்லை டாடா நீங்கள் என்ன வெளில கூட்டு போனால் தான் நான் டேப்லெட்ஸ் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன் அப்படின்ட்டு கீழே புரண்டு அழுக ஆரம்பிச்சிடறான். டே ஜே அப்படின்ட்டு ஜங்குக்கு தான்
டே எந்திரா அப்படி அழுதுனா அவனுக்கு ஃபிக்ஸ் வந்துடும் எந்திரா அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே அவனை பிடிக்கலாம் போகும்போது அவங்க 2 பேரும் கை டச் ஆகிடுது. அப்புறம் 2 பேரும் ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படின்ட்டு கையை எடுத்துடுறாங்க. சாரி தெரியாமல் பட்டுருச்சு. அதே தான் எங்கேயும் தெரிஞ்சுதான் பட்டுச்சு. என்ன தெரியாமல் தான் பட்டுச்சு, சாரி. டீச்சே எந்திரா அப்படின்ட்டு 2 பேரும் அவனை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. இல்லை நீ வரணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறான். ஸோ அவன் அழுதா அவனுக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்றே அதை பார்த்துட்டு சரி நான் நானாவும் ஜேவும் வெளில போகலாம் போதுமா? பிளான் விக்கெட் ஆகுது. போகலாமா? உண்மையாவா? உண்மையாக தான் போகலாம். எந்திரி ரொம்ப அடந்து சின்ன சங்கடத்துக்கு ஆளாக்காத. பிளான் விக்கெட் ஆகுது. போகலாம் அப்படின்ட்டு தேவும் அப்படியே வரான். ஏய் என்ன இந்த அரை ட்ரெஸ்ஸரோடையும் இந்த கையில் டிஷர்ட்டோடையும் இப்படியா வர? உங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வா. ஏன் நைட் எவன் பார்க்க போகிறான்? நான் இப்படி தான் இருப்பேன். கட்டுப்பேத்துறானே. சொன்னதை செய். ஒழுங்கா ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒயிட் கலர் பேண்ட் போட்டு வா. ஹலோ, நான் ஒன்றும் பழைய டேட்டில் சரியா? நீங்கள் சொல்லும்போது அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸிங் போட தெரியும். நான் இப்படி தான் வருவேன். எல்லோரும் பார்ப்பாங்கடா. ஒழுங்கு முறையாத ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. நான் இப்படி தான் வருவேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே போகிறான். திமுறை பிடிச்சவன் அப்படியே போகிறத பாரு ஆட்டிக்கிட்டு டிங்குன்னு அப்படின்ட்டு ஜேகே அவன் போகிறதே பேக்கே பார்த்துட்ருக்கான். பரவாயில்ல சொல்லல, அதெல்லாம் அழகாக தான் வச்சுருக்கான் பேக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கை பார்க்கறத பார்த்துட்டு அவன் கையை வச்சு ஹைட் பண்ணிக்கிற பேக்கை ஏதாவது தேவையில்லாத கண்ணு கீழே வந்துச்சு கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்ட்டு ஜேவை கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜேவும் சிரிக்கிறான். ஸோ 3 பேரும் அப்படியே வெளில வராங்க. இல்லை என் காரில் தான் போகணும், இல்லை என் காரில் தான் போகணும் அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ வேணாம் அப்பா, எனக்கு நீ தனியாக கார் வாங்கி கொடுத்துருக்கல, அந்த காரில் போகலாம். டேய் அந்த காரா? அது சைல்டிஷாக இருக்கும், வேணாம். விண்டோ கூட கிடையாது. அதுதான் நல்லாயிருக்கும். ஜே உனக்கு வேறு உடம்பு சரியில்லை, விண்டோ வேறு இல்லை, கோல்டாக காற்றடிக்குது, உன்னால் சொன்னால் கேளு, வேணாம். நான் பார்த்துக்கிறேன் டாடா, நீ அந்த வண்டியில் கூட்டிகிட்டு போ. 2 பேரும் சண்டை போடுறதுக்கு அதுவே இவ்வளோ பெட்ரு. வாங்க அப்படின்ட்டு 2 பேர் கையை பிடிச்சி எப்படி கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜே வந்துட்டு நானா நீ ட்ரைவ் பண்ணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளோதானே ஆசை தங்கம், நானே ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜேக்கே தான் போய் ட்ரைவ் பண்ணுறான். ஸோ முன்னாடி அவனுக்கு சீட் பக்கத்தில் வந்துட்டு டே தான் உட்காந்துருக்கான். அவன் மடியில் வந்துட்டு ஜே உட்காந்துருக்கான். ஸோ அவன் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்துட்டுருக்கான். ஆனால் மொரன்னு மறைச்சிட்ருக்கான் ஜேகேவை பார்த்துட்டே. ஏய் என்ன அடி மறைச்சிட்ருக்க? முட்டை கண்ணை நோண்டிடுவோம் பார்த்துக்கோ. என் கண்ணு நான் எங்கே வேணால் பார்ப்பேன், நீ ரோட்டை பார்த்து ஓட்டு. அவனும் இதை சொல்லிடுவான். நானா என்னடா? பாரு அங்கே பாரு டாய் ஷாப், எனக்கு டாய் வாங்கி கூட. ஜே சிவன் தான் உனக்கு டாய் வாங்கி கொடுக்கணுமா? வீட்டில் அவ்வளோ டாய்ஸ் இருக்குல்ல, உனக்குன்னு தனியாகவே ரூம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு டாய்? ஆனால் நானாக வாங்கி கொடுக்குற மாதிரி வருமா? அவன் இப்போ என்ன டாய் தானே கேட்டான், அதுக்கு எதுக்கு அவன்கிட்ட எப்படி கத்திட்டுருக்க? நீ வா தங்கம், நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு என்னென்ன கேட்குறானோ எல்லா பொம்மையும் வாங்கி கொடுக்குறான். ஸோ அப்படி கொஞ்ச நேரம் ட்ராவல் அப்படி போயிட்டுருக்கு, ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி. ஸோ ஜே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ போக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே டேவும் வரான். ஸோ அவனுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் கிடச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அப்படி வந்துகிட்டே இருக்கான். ஆனால் ஜேகே மட்டும் ஒரு மாதிரி பின்னாடியே பார்த்துட்ருக்கான். அப்போட்டே ஏய் ரோட்டை பார்க்காம என்ன பின்னாடி பார்த்துட்ருக்க? இல்லை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், காரை நான் எங்கெல்லாம் எடுத்துடணும் அங்கெல்லாம் அந்த காரும் வந்து நிற்கிது. என்ன கார்? பின்னாடி வருது ஒரு ரெட் கலர் கார், அந்த கார் தான். எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ஸ்கெட்சு போட்டானுன்னு நினைக்கிறேன். ஏய் என்ன சொல்கிற ஜேகே? விளையாடாத, பதறாத. ஒன்றும் இல்லை, நான் இருக்கல. ஜே தூங்கிட்டானா? தூங்கிட்டான். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டாரான்ட்டு. இதுக்கு தான் உன் கூட வர்றதே இல்லைன்னு சொல்கிறது. ஏன் கேட்கவே மாட்டேங்கிற? இப்போ பார்த்தியா சிங்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கேன்ட்டு. சும்மா கத்தாத சரியா? ஒன்றும் இல்லை, எவ்ரிதிங் ஓகே, சரியாயிடும். என்ன சரியாகும்? இப்போ பாரு
நீ நான் என் பையன் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறது? டேய் சும்மா இருக்கியா? சும்மா புலம்பிகிட்டு இருக்காத. இதான் நான் இருக்கல்ல, ஒன்றும் ஆகாது. ஷட் அப். நான் இதை சொல்லிடுவோம், என்னமோ பண்ணி தொலை. ஆனால் எனக்கு என் பையனுக்கு மட்டும் இதை ஆச்சு, அவ்வளோதான். கம்மண்டுறா அப்படின்ட்டு டீ சொல்கிறது அவன் காதிலே வாங்கிக்கல. ஸோ ஃபைனலாக அந்த காரு ஜேகே கார் முன்னாடி வந்து ஸ்கிட் அடித்து வந்து நிற்கிது. ஸோ ஜேகேவும் சடனாக பிரேக் போடுறான். அச்சோ ஜே ஒன்றும் இல்லைல்ல. டீ பார்த்து பிரேக் போட மாட்டியாடா? அவன் முன்னாடி சடனாக வந்து நின்றுட்டானே, நான் என்ன பண்ணிட்டோம்? அதுக்குன்னு பையன் தலை இந்நேரம் முட்டியிருக்கும். சரிடா சரி தங்க, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவனை தூங்க வைக்கிறான். இதை பாரு, என்ன நடந்தாலும் வெளில வராத. உள்ளே இரு. ஜேக்கு இந்த சவுண்டு கேட்கக்கூடாது, புரியுதா? அது நீங்கள் சண்டை போடுறது பொறுத்திருக்கு. போ ஜேகே. என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவன் கன் எடுத்துகிட்டு அப்படியே வெளில போகிறான். இங்கே மனசுக்குள்ளே ஐயோ இவன் மாதிரி போகிறானே சண்டைக்கு, என்ன ஆகுமோ அப்படின்ட்டு உள்ளே பயந்துட்டுருக்கான். ஆனால் வெளில காட்டிக்கல, ரொம்ப தைரியமாக இருக்க மாதிரி காட்டிட்டு ஜேவை நல்லா டைட்டாக கட்டி முடிச்சுட்டு அழுதுகிட்டே உள்ளே உட்காந்துருக்கான். எந்த எச்ச புரியுதா இந்நேரத்தில் வந்து டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் டோரை போய் நாக் பண்ணுறான். என்னடா அவங்க பிரச்சனை? இந்நேரத்தில் ஒன்றும் அவஸ்தையே இல்லையாடா? நானே ரொம்ப நாள் கழித்து என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது பிடிக்கலையா உங்களுக்கு? பிடிக்கல, அதான் கேட்க வந்திருக்கோம். நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், நீ எப்போ வெளில வருவேன்ட்டு. எந்நேரமும் சுற்றி எறும்புங்க கூட்டத்தை மேயிற மாதிரி எப்போ பார்த்தாலும் உன் கூட்டம் ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. எங்கே ஒன்று பிடிக்கிறது? அதான் நாங்களே ஒன்று போடலான்னு வந்துட்டோம். என்ன போட்டுருவீங்க நீங்கள்? முடிஞ்சால் போட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே வெறித்தனமாக ஃபைட் போயிட்டுருக்கு. ஸோ கன் சவுண்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குது. ஸோ டேக்கு வெளில போய் அவனை காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு தோணுது. ஆனால் ஜே இருக்கிறனால ஒன்றுமே பண்ணலை, அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். ஸோ அப்படி ஃபைட் போயிட்டுருக்கும்போது ஜேகேவோட கார்கிட்ட ஒரு புல்லட் போய் பட்டுருது. ஸோ உடனே ஜேகேக்கு உயிரே இல்லை. உடனே பதறிக்கிட்டு கார்கிட்ட போகிறான். பால்புட்டி ஜே அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா ஜஸ்ட்டில் தப்பிச்சாங்க 2 பேரும். ஸோ அந்த பின்னாடி விண்டோ இருக்குல்ல, ஸோ அது மேலே தான் பட்டிருக்கும் புல்லட்டு. ஸோ ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்கி ஒரு மாதிரி ஜேவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் உள்ளே. ஸோ அவனுக்கு உயிரே இல்லை சுத்தமாக. ஒன்றும் இல்லைல்ல ஜேகே? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப வெறித்தனமாக போகிறான். ஏன்னா ஜே மேலே அப்புறமேட்டு டீ மேலே கை வச்சா அவன் சும்மா இருக்க மாட்டான். ஸோ போட்டு பொலன்னு பொழக்கிறான் எல்லாத்தையும். ஸோ அந்த கன் ஷூட் பண்ண கார் மேலே கன் ஷூட் இருப்பான்ல, ஸோ அவனை இப்படி கொல்லலான்னு போகிறான். அப்போட்டே ஜங்குக், டேய் நீ எதுக்குடா வெளில வந்த? உள்ளே போ. ஜங்குக் நிறுத்து, போதும். என்ன அவங்கள விட்டுரு. என்னது விடா? நான் விடுறதுக்கு அவனை பிடிச்சி வச்சுருக்கேன். இன்னும் தைரியம் இருந்தால் ஓ மேலேயும் என் பிள்ளை மேலேயும் கை வச்சிருப்பான் அவன். சும்மா விட்டு வர சொல்கிற அப்படின்ட்டு மூஞ்சா குத்துறான். ஜங்குக் போதும் நிறுத்து, அவங்கள விட்டுரு. தப்புக்கு தப்பு எப்பயுமே சரியாகாது, விட்டுரு. டேய் எப்பட்றா? விடுனா விடு. கன்னை கீழே போடு. டேய் கன்னை கீழே போடு. கன்னை கீழே போடு ஜங்குக், கீழே போடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் கீழே போட்டுடுறான். அவரை விட்டுன்னு. டே சிப்புட்றா, விடு அப்படின்னு சொன்னோன்னே விட்டுடுறான். வா காருக்குள்ளே வா. டே எனக்கு கோவமாக வருது. என் கோவத்தை எப்பயுமே நீ கண்ட்ரோல் பண்ணுற. ஃபர்ஸ்ட் அவரை விட்டுட்டு உள்ளே வா. என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொன்னதுனால அந்த பர்சனை விட்டுட்டு பக்கத்தில் ஒரு கார் இருக்கும். ஸோ அந்த விண்டோவை போட்டு உடன்னு உடச்சிட்டு அவன் கையை போட்டு இடின்னு இடிச்சுக்கிறான் அந்த காரில். ஸோ அவனுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஸோ அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்லி டே மட்டும்தான். அந்த பர்சனை அவன் விட சொன்னதுனால விட்டுட்டான். இப்போது டே வந்து ஜேகே பக்கத்தில் போயிட்டு ஜேகே குல் கம்முன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை
அப்படின்ட்டு அவன் தலையை வந்து தடவி கொடுக்குறான். டேய் இல்லைடா, அவன் எப்பட்றா என் பிள்ளை மேலே கண் புல்லட் பட்டிருந்தா, மேலே பட்டிருந்தா? அதுதான் ஒன்றும் இல்லைல்ல, கோவப்படாத, தயவு செஞ்சு அமைதியாரு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துகிறான். ஓகே, இப்போ நீ ஓகே தானே? வா ஹாஸ்பிட்டல் போகலாம். அது வாண்ணா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். அவன் தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு. ஸோ அவன் மடியில் ஜேகே மடியில் இந்த ஜே உட்காந்துருக்கான். சுஜி அப்படியே பேண்ட் பார்த்துட்டு வரான். என்ன நடக்குது? அப்பா அவ்வளோ கோவத்தில் இருந்தார், ஆனால் இப்போ நானாக்கும் ஒன்றுதும் இவ்வளோ சாஃப்டாக மாறிட்டார், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜே பார்த்துட்ருக்கான். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்தோடனே உள்ளே ஜேகே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவன் கையிலலாம் ஃபுல்லாக அடிபட்டிருக்கும்ல. ஸோ அதனால் இங்கே வெளியில் ஜேவும் டேவும் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ டே வந்து என்னடா அப்படி பார்த்துட்ருக்க, என்னாச்சு? அது இல்லைடாடா, நீ நானா மேலே கோவத்தில் தானே இருக்க? ஆமாம், கோவத்தில் தான் இருக்கேன். அப்புறம் எப்படி நீ இவ்வளோ சாஃப்டாக போய் நானாவை ஹேண்டில் பண்ண? அதுவா, நானாக்கும் எனக்கும் ஒரு சீக்ரெட் இருக்குது தெரியுமா? என்ன சீக்ரெட்? நானாவை என்னால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் சொன்னேன் அப்படின்னா அதை விட்டுருவான், அதை பண்ண மாட்டான். அவ்வளோ நல்லவ. அதனால தான் அந்த பர்சனை விட சொன்னோம்ல. ஆமாம், அதனால் விட்டுட்டார். அப்போ ஏன் அப்பா ஏதோ சொல்லுவீங்களே மாஃபியா, அதை ஏன் விடலை? அது அவன்கிட்ட கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவான்? உன்னை எவ்வளோ பிடிக்குமோ, ஜேவை எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு எனக்கு அந்த பிஸ்னஸையும் பிடிக்கும். நீ எதை சொன்னாலும் நான் விட்டுருவேன், ஆனால் மாஃபியாவை மட்டும் விட மாட்டேன்னு என்கிட்டே சொல்லுவான். சரி, இவனை திருத்த முடியாதுன்னு கூட இருந்தேன். ஆனால் சரி விடு, அதெல்லாம் இதுக்கு உனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலைல்ல. யூ ஆர் ஆல்ரைட். எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நானாக்கு தான் கையில் அவ்வளோ ரத்தம், நானாக்கு ஏன் அவ்வளோ கோவம்? அவன் அப்படி தான் திமிரு பிடிச்சவன், அவ்வளோ கோவம் வரும். அந்த கோவத்துக்கு பின்னாடி நிறைய பாசமும் இருக்குது. அந்த பாசத்தை நான் தான் பார்த்துருக்கேன். டாடா என்ன? எனக்கு ஒரு ஆசை. என்ன? நீயும் டாடாவும் நானாவும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இந்த ஸ்டோரி கேட்காத, நான் சொல்லியிருக்கேன்ல. எனக்கு வேணும், சொல்லு. எப்படி ட்ரீட்மெண்ட் முடியும்? அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அது வரையும் நம்மளுக்கு டைம் இருக்குல்ல, நீ சொல்லு ப்ளீஸ். இது என்ன புக்கில் வர மாதிரி ஸ்டோரி டெல்லர் ஸ்டோரியா சொல்கிறதுக்கு? எனக்கு என் அப்பா அம்மா லவ் ஸ்டோரி தெரிஞ்சுக்க வேணாமா? நீ சொல்லு. நானா டாடா எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியணும்ல. அது எப்படி சொல்கிறது? ஓகே சொல்கிறேன். சொல்கிறியா? உண்மையாவா? சொல்கிறேன், இங்கே வா அப்படின்ட்டு அவனை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு, என் தங்கம் உனக்கு நானா டாடாவோட ஸ்டோரி வேணுமா? ஆமாம் வேணும். ஓகே, அதில் சொல்ல வேண்டிய ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன், சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஏன்? அதெல்லாம் உனக்கு வயசு வேணுண்டா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி பார்த்து சொல்கிறான். எனக்கு புரிஞ்சிடுச்சு பாலு, அப்படியே அவங்க அப்பா புத்தி. நீ சொல்லு. அப்போது நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே அவன் ஸ்டோரிக்குள்ளே போனான். அவன் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கான். ஸோ எப்பயுமே அவன் தான் புத்திசாலி, படிச்சுக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். ஸோ அவனுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு ஜிம்மன் தான். ஸோ அவங்க 2 பேரும் தான் எப்பயுமே படிப்ஸு. ஸோ அவனுக்கு பெரிய ஹால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆசை டேக்கு. ஸோ அதனாலேயே ரொம்ப வெறிக்கொண்டு படிக்கிற ஒரு பர்சன். ஸோ காலேஜ்லாம் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்பில் அந்த மாதிரி நின்றுட்டுருக்கான். என்னடா இன்னும் பஸ்ஸு வரல? வரும் மச்சான், வெயிட் பண்ணு. நான் சரக்கடிக்கு போகலாம் வாடான்னா கூப்பிட்டா வர மாட்டேங்கிற. நாளைக்கு போய்க்கலாம்டா. நாளைக்கு எக்ஸாம் மொத்தமாக முடிச்சுட்டு நாளைக்கு போய் மொத்தமாக குடிக்கலாம் போதுமா? இப்போ கம்முன்னு வா. பஸ்ஸு எப்படா வரும்? நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படிக்கணும். எப்போ பார்த்தாலும் புத்தக புழுவாக இருக்காதடா. நானும் தான் படிக்கிறேன், ஆனால் உன்ன மாதிரி புக்லேயே முழுகிட்டா இருக்கேன்.
கம்முனுர்றா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ பஸ்ஸே வரல. திடீர்னு அங்கே ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து விழுகுறாங்க. ஸோ டேவும் அப்படியே பார்க்குறான், ஒரு மாதிரி பயந்த இதில் அப்படியே பார்க்குறான். டே என்னடா நடக்குதுங்க? எனக்கு தெரிஞ்சு அவன் தான் நினைக்கிறேன். அவனா யார்? வேறு யார்? அதான் அந்த ஜேகே, ஜோன் ஜேகே மாஃபியா, த கிரேட் மாஃபியா. அவன் தான் ஏதோ சம்பத்தை பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். யார் அவனா? எனக்கு அவங்க சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. யார் நீ பிடிக்காதுன்னு சொல்கிற? எனக்கு தெரியும்டா நீ அவனை எவ்வளோ சைட் அடிக்கிறான்ட்டு. பறிச்சுன்னு போய் உடச்சிருவான். டே நடிக்காத, உனக்கு இந்த மாதிரி ஆளை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ கண்டுபிடிச்சிட்டோம். அதெல்லாம் இல்லையே, சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பச்சையாக அவனை சைட் அடிக்கிறேன். டே என்னடா பண்ண போகிறான்? எனக்கு தெரிஞ்சு யாரையோ வெட்ட போகிறான், இல்லைன்னா குத்த போகிறான், இல்லைன்னா ஷூட் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் இப்போ காருக்கு முன்னாடி ஒரு பர்சன் விழுந்தாங்கல்ல. ஸோ அந்த பர்சன் அப்படியே கீழே போய் இழுக்கிறாங்க. ஸோ இந்த கார்லேருந்து ஜேகே கெத்தாக பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் அப்படியே கன்னோடு இறங்கி வந்து நிற்கிறான். ஏண்டா வெள்ளை உழுவ, உனக்கு எவ்வளோ திமுரு மயிறு இருந்தா என்னோட டீலிங்கில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு யார் அப்பேறது அண்ணா அது டி அவனுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். எவ்வளோ தில் இருக்கணும் உனக்கு? சாவு அப்படின்ட்டு சுடலான்னு போகும்போது ஐயோ அப்படின்ட்டு டீ கத்திடுறான். என்ன வாய்ஸு, அழகான வாய்ஸு அப்படின்ட்டு அந்த கன்னை பிடிச்ச மாதிரியே அப்படியே பார்க்குறான். சுட்டே தான் அவன் கண்ணை மூடிட்டு அவன் காதை ரெண்டையும் பொத்திட்டு ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே ஒரு மாதிரி புலம்பிட்டு க்யூட்டாக நின்றுட்டுருக்கான். ஸோ தலைவன் பார்த்தோன்னே ஃப்ளாட்டு. என்ன இவ்வளோ அழகாக இருக்கான், அந்த அழகை கிட்ட போய் பார்க்கணுமே அப்படின்ட்டு அவனும் அப்படியே அந்த கண்ணை பிடிச்ச மாதிரி அப்படியே கிட்ட போய் நிற்கிறான். ஸோ டேவும் அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்கான். என்ன இன்னும் கண் சவுண்ட் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸாக ஜங்குக் வந்து நிற்கிறான். ஸோ ஜங்குக்குனா டேக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் பிடிக்காது, மற்றபடி அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவன் கேரக்டர் அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும். அவனோட கைண்ட் பர்சனை ஒரு சைட் பார்த்துப்பான். ஸோ அதனால் இவன் என்ன இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறான். ஹலோ சார். ஓய் என்ன கொஞ்சம் ஒன்றும் பிடிக்காதா? பிடிக்காதா? இப்போ என்ன பண்ணுன்ற? அவனை ஷூட் பண்ணி ஆகணும். பாவம் விட்டுருங்களேன். ஆனால் எனக்கு துரோகம் பண்ணிட்டானே, என் கூடயே 1.5 வருஷமாக இருந்து. அச்சோ எல்லா தப்புக்கும் தப்பே தீர்வாக்காதில்ல, பாவம் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ற. இப்போ சொன்னோன்னே எனக்கு விடணும்னு ஏன் தோணுது? அப்போ விட்டுட்டா விட்டுருங்க ப்ளீஸ், டேய் ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அவனும் விட்டால் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் அப்படியே ஓடுறான். தேங்க்யூ ஐய் நல்ல சொல்லுங்கள் சார். இந்த சார்லாம் வேணாம், என் பேர் ஜியோன் ஜங்கு, ஷார்ட்டாக ஜேகேன்னு கூப்பிடுவாங்க, அப்படி கூப்பிட்டா போதும். உன் பேர் என்ன? என் பேர் கிம் 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 தயம். கிம் தயம். உன் நம்பர் சொல்லு. ஏன் நம்பரா? அது எதுக்கு உங்களுக்கு? நம்பர் சொல்லனா சொல்லு. நம்பர் சொல்கிறியா இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஜிம்மன் மேலே கண்ணை வைக்கிறான். ஐயோயோ என் ஃப்ரெண்டு மச்சான், நம்பர் தானே கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவனும் நம்பர் கொடுத்துறான். இந்த 10 நம்பர் போகிறதுக்கு உன் ஃப்ரெண்டு உசுறு போயிருக்கும். கிரேட், தப்பிச்சுக்கிட்டேன். உன் அட்ரஸ் கூட. அட்ரஸா? அதெல்லாம் இதுக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜிம்மன் மேலே கண்ணு வைக்கிறான். டி கொடுத்துட்றா, கன்று எங்கே வச்சிருக்கான்னு பாடுறா. இதுதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸே கொடுத்துட்றான். வீட்டில் எத்தனை பேர்? நீ மட்டுமா இல்லை எப்படி? அதெல்லாம் சொல்லு. ஆமாம் வீட்டில் நான் ஒருத்த மட்டும் தான், எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது, நான் ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறேன்.
ஹாஸ்டலில் தான் தங்கி இருந்தேன். ஐயோ வளர்றானே. ஹோமில் இருந்தேன். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஸ்காலர்ஷிப்பில் வெளில வந்து இப்போ பிஸ்னஸ் டெக்னிக்ஸுக்கு படிச்சுட்ருக்கேன். தனியாக வீடு எடுத்துட்டேன். ஸோ பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன். அப்படியே பார்த்துட்டு படிக்கிறேன். இப்போ ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன். மூச்சு விட்டு பேசு. என்ன ரொம்ப கஷ்டப்படுற பையன் போலையே. சரி நாளைக்கு வந்து பார்க்குறேன். பார்த்து வீட்டுக்கு போ. இல்லை நானே கூப்பிட்டு போகிறேன் வா. இல்லை நானே இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜிம்மனை கட்டி மிரட்டியே கூப்பிட்டு போகிறான். என்ன அமைதியாக வந்துட்டுருக்க, எதுவும் பேச மாட்டியா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் இல்லை உங்களை பார்த்ததும் பயந்துட்டேன். எப்படி பார்த்ததும்? ரொம்ப கிட்ட க்ளோஸாக. ஓ ஏன் க்ளோஸ்அப்பில் பார்த்தனால இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிக்கிட்டே அவன் ஃபேஸை கிட்ட கொண்டு வரான். நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. காரு உயிருக்கு அவ்வளோ பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அவனை வீட்டில் விட்டுட்டு உன்னை பார்க்க வரேன் சரியா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். ஸோ இப்படி தான் அவங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்பா இதுதான் உங்கள் லவ் ஸ்டோரியா? இன்னும் இருக்குடா. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா என்னை பார்க்க வீட்டுக்கு வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய அந்த இன்னசென்ட் சைட்லாம் போக வச்சார். கொஞ்சம் என்னை போல்ட்டை திருத்தி வச்சான். அப்புறம் ஒரு நாள் ஜேகே வந்து அப்பா வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மறுபடியும் ஸ்டோரிக்குள்ளே போகுது. ஜேகே என்னடா என்ன? இல்லை நான் காலேஜும் முடிச்சிட்டேன். நான் பிஸ்னஸ்க்காக பண்ணுறதுக்கு எல்லா ப்ராஜெக்டையும் நான் யுஎஸ்க்கும் சப்மிட் பண்ணிட்டேன். எப்படியும் அடுத்த வாரம் அப்ரூவல் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? கல்யாணம் தானே பண்ணிக்கலாம். சீரியஸாப்பா? ஆமாம். உண்மையாவா? நீ வேணான்னு சொல்லுவேன்னு நினச்சேன். நீ ஒன்று கேட்டு நான் ஏன்டா வேணான்னு சொல்ல போகிறேன்? இன்னும் எத்தனை வருஷம்தான்? நீ உன் வீட்டில் நான் என் வீட்டில் நல்லாவே இல்லைடா. ஒன்றா குட்டி பாப்பா வரும். பொறுக்கி தான் பண்ணிக்கலாம் மேரேஜ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பண்ணிக்கலாமா? ஐயோ எனக்கு 10:30 ஆயிடுச்சு. பரவாயில்லையா? பரவாயில்ல. விஐபி கஸ்டமர் இங்கே வா. சார் உன் பேர் என்ன? சார் அசிஸ்டன்ட் சார் என் பேர். ஆமாம்ல, உடனே எங்கே இருந்தாலும் சர்ச்சு பாத்திரம் பிடிச்சிட்டு வர புரியுதா? ஐயோ நீ ஒன்றும் பயப்படாத. பிடிச்சிட்டு வந்து உடனே சர்ச்சில் நிறுத்துற. எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம். உனக்கு நான் எனக்கு நீ, அது போதும் இல்லை? வேறு யாரும் தேவையில்லைல்ல? சும்மா மட்டும் போதும் சரியா? சரி வா ஷாப்பிங் போகலாம். இப்போ வா, நீ தானே கேட்ட இப்போயே கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. வா ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேரான ஒரு கோட் செட் போட்டுட்டு அந்த கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ அந்த சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச் ஃபாதர் முன்னாடி நின்றுட்டு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல? போக மாட்டேன். மேரேஜ் பண்ணிக்கலாம்ல? உனக்கும் சம்மந்தம் எனக்கும் சம்மந்தம். உனக்கு ஏதாவது எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுதில்ல, ஏதோ இஷ்டம் இல்லையா என்ன? அப்படிலாம் இல்லையே, இங்கே தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன உன் ஜிகிரி தோஸ்தை ஒத்துக்கிட்டான். பண்ணிக்கலாம் லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. நானா? அதுக்கப்புறம் என்னாச்சு நானாக்கு? அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். குட்டி குட்டி அதெல்லாம் சொல்ல முடியாது. டாடா ரொம்ப நல்லா போய்ட்டு இருந்துச்சு லைஃப். என் லைஃப்பை இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்கிறதுக்கு ஒன்று நடந்தது. என்னது அது? ஜேகே சொல்கிறா. என்ன டைம் ஆச்சு, நான் வெளில போகணும், சீக்கிரம் சொல்லு. சீக்கிரம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டியா? டைம் ஆகும்ண்ணா, வீட்டுக்கெலாம் வர முடியாது, சீக்கிரம் சொல்லு. அப்படியா? சரி சீக்கிரம் வந்துடு, உனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலான்னு போகும்போது அவனுக்கு திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. யார் வெயிட் பண்ணுறா?
எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுறோம். சீக்கிரம் வந்துடு, பார்த்து சேஃபாக. டேய் என்னடா சொல்கிற, எனக்கு புரியல. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்? பாப்பா வரப்போகுது, போதுமா? பாப்பாவா? டேய் டேய் பால்புட்டி, உண்மையாவா? உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுக்கு. டேய் என்னால் நம்பவே முடியலடா அப்படின்ட்டு அவனை தூக்கி சுற்றிருப்பான். நீ இப்படி தான் எங்களுக்குள்ளே வந்த. ஸோ அப்படியே போச்சு கொஞ்ச நாள். ஸோ அப்புறம் நீயும் பிறந்த கொஞ்ச நாள்லேயே அப்படியே வளரவும் ஆரம்பிச்சிட்ட. ஸோ ஒரு 1 இயர் இப்படியே போச்சு. உனக்கு கொஞ்சம் மெச்சூர் ஆகிற வரையும் உன் அண்ணா உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்தது ஒன்று. ஆமாம், அதே மாதிரி அப்போ நடந்தது. உனக்கு இந்த லெவலாம் அப்போ மெச்சூர்டு இல்லை, கொஞ்சம்தான். உன்னால் வாய் பேச முடியும், அவ்வளோதான். அந்த வயசில் உன்னை ஒரு ட்ரீனிங் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிறைய ஃபைட், ரொம்ப ரத்தம், அவ்வளோ கஷ்டப்பட்டான் அவன். அதில் ஒன்றையும் கூட்டிகிட்டு போய் உன் மேலே புல்லட் பட்டிருக்கும். ஜஸ்ட்டு கிராச்சஸ்லேருந்து இதை தப்பிச்சேன். அவன்கிட்ட நான் பழையதாட்டி சொல்லிட்டேன், இதை விட்டுருன்ட்டு. ஆனால் அவன் கேட்கல. என்னைக்கு உன் மேலே புல்லட் படுற மாதிரி வந்துச்சோ அதனால் அவனை விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணி அவனை தனியாக வந்துட்டோம். ஏன் நானா உனக்கு பிடிக்கலையா? உன்னானா அவன் எனக்கு ரொம்ப பிடிக்குண்டாச்சு. அழுவாத சரியா? இப்போ இதுக்கு இவ்வளோ முட்டா? ஏன் அழுதல்ல, அதுக்கு தான். அப்போ நீயும் நானாவும் ஒன்று சேர மாட்டீங்களா? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, என்ன அப்பன்னு பையனை பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை விட்டுட்டு தனியா? ஜிகே உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ட்டு அவன் ஓடி போய் அவன் ஃபேஸ்லாம் கட் பண்ணி அவன் கையெல்லாம் ரொம்ப சரியாக இருக்கா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு, ஓகே இல்லை ரொம்ப வலிக்குதா? ஓகே தாண்ணா. இரு நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனும் அங்கே போயிடுறான். ஸோ ஜேவை பார்த்துட்டு, ஜே என்ன உட்காந்து அழுதுட்டு இருந்தியா? ஆமாம், உன் கையில் அவ்வளோ ரத்தம், பார்க்கவே முடியல என்னால். சரிடா அழுகாத, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் பாரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாய், யூனோ. நான் ரொம்ப ஸ்ட்ராங், அதனால் ஒன்றும் ஆகாது நானாக்க. ஸோ பயப்படாது. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்ருக்கான். ஜேகே வா போகலாம், பில்லாம் பே பண்ணிட்டேன், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ நேராக ஜேகே வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ ஜேகே கிட்ட அவன் நல்லா படுத்து அப்படியே தூங்கிட்டான். உன்னோட செஸ்ட்லேயே சாஞ்சு அப்படி தூங்கிட்டான். கொடு, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காத. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நாள் என் கூட தூங்கிட்டுமே. பாரு ஜேகே, இன்றைக்கி ஒரு நாள்லாம் முடியாது. அப்புறம் தினைக்கும் நீ எங்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிரும். தினைக்கும் உன் வீட்டுக்கு என்னால் கூட்டிகிட்டு வர முடியாது. ப்ளீஸ்டா, அவன் இல்லாமல் என்னால் தூங்க முடியல. ப்ளீஸ். சரி ஓகே, கூட்டிகிட்டு போ. அப்படின்னு சொன்னதும் அவனும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போது ஜலசாகிறான். நல்லா வைக்கணும் முட்டைன்னா கூட்டிகிட்டு போகணும்னு தோணுச்சு. ஆனால் வாயை திறந்து நீயும் வீட்டுக்குள்ளே வந்து இங்கேயே தூங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் வருதா பாரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கார் எடுக்கலான்னு போகும்போது, பால்புட்டி என்ன ஜெக் பாரா என்ன ஜெகே? ஓ உடனே சீரியஸ் டோனு. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நீ வேணா இங்கே வந்து தூங்கிக்கோ. அதெல்லாம் வேணாம், நான் வீட்டுக்கு போகிறேன். மழை வர மாதிரி இருக்குது, வா. இல்லை வாடாண்ணா அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறான். இங்கே தூங்கு இன்னைக்கு, சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே வரான். என்ன வீட்டில் யாரும் இல்லையா? ஏன் வீட்டில் யாராக இருக்கணும்னு நீ எதிர்பார்க்குறியா? இல்லையே, அப்படிலாம் இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? மூடிட்டு உள்ளவா.
அப்படின்ட்டு ஜங்குக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜே வந்துட்டு நல்லா தூங்கியிருப்பான். ஸோ அதனால் ஜேகே தான் கையில் வச்சிட்ருக்கான். ஸோ கூட்டிகிட்டு போய் அவன் பெட்டில் படுக்க வச்சிட்டான். என்ன நீ தூங்கலையா? தூக்கம் வரல. சரி, கேட்கலாமா இல்லைன்னு தெரில. சரக்கு அடிக்கலாம் சரியா? இப்போ சரி அப்படின்ட்டு 2 பேரும் அவன் கூப்பிட்டான்ட்டு சரக்கடிக்க தான் போகிறாங்க. ஸோ வீட்லேயே ஒரு பார் செட்டப் மாதிரி அந்த மாதிரி வச்சுருப்பான். ஸோ உடனே அங்கே தான் போய் உட்காந்து 2 பேரும் ஊற்றி குடிச்சிட்ருக்காங்க. அப்போ ஜேகே அப்போ என்ன மூஞ்ச பார்க்குறேன், ஏதோ கேட்கணுன்ட்டே நினச்சிட்ருக்க போல். ஆனால் கேட்க தான் மாட்டேங்கிற. என்ன மேட்ரு? இல்லையே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே. கேட்கணுன்னு இருந்தால் கேளு, நல்ல மூடில் தான் இருக்கேன். உன்னோட கட்சியெல்லாம் தின்ற மாட்டேன். என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்ட் இதை பாரு, உனக்கு மரியாதை இல்லை அப்படிலாம் சொன்னீன்னா ஏன் நான் அப்படி சொல்லக்கூடாது? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சரி ஆனால் விடு, ஏதோ கேட்கலான்னு வர, ஆனால் கேட்க மாட்டேங்கிற. என்ன சொல்லு? அது உன் பர்சனல் தான், நான் கேட்கக்கூடாது தான். இருந்தாலும் கேட்குறேன். இந்த 1.5 வருஷத்தில் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, பாய் ஃப்ரெண்ட்ஸு, பெட் ஃப்ரெண்ட்ஸு, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸு அந்த மாதிரி ப்ளா 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 அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓ, இப்போ நீங்கள் என்ன கேட்க வரீங்க மிஸ்டர் தயாங்? சும்மா கேட்கணுன்னு தோணுச்சு. உங்கள் பர்சனல் ஏதாவது சொல்லணும் அவசியம் இல்லை. நான் அது என் பர்சனல் நான் சொல்லவே இல்லையே. சொல்லணுன்னு தான் தோணுது. நானும் 1.5 வருஷத்தில் என்னோட ஒய்ஃப் என்னை விட்டு போன வாட்டி போகலான்னு தான் நினச்சேன் அடுத்தவங்களை தேடி. ஆனால் அந்த மனங்கட்ட மனசு அவனை ரொம்ப லவ் பண்ணிடுச்சு. அதனால் பெட்டும் ஷேர் பண்ணிக்க தோணலை, மனசையும் ஷேர் பண்ணிக்க தோணலை. அதனால் ஷேர் பண்ணாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஓ அப்படியா? சரி. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு உனக்கு? நானும் சிரிக்கலையே, பச்சை தெரிஞ்சு நீ சிரிக்கிறேன்னு. அப்படியே கூட வச்சுக்கோ. சரி, அதே கொஸ்டின் நான் ஒன்று கேட்குறேன். பெட் ஃப்ரெண்டு, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ப்ளா ப்ளா ப்ளா, உனக்கு இதுக்கு ஆன்சர் வேணுமா? கண்டிப்பாக எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு இந்த ஆன்சர் வேணும். இருக்காங்களா? யார்? ஏய் கத்தாத, ஜே உள்ள தூங்கிட்டுருக்கான். ஓகே ஓகே ஓகே, நீ எதுக்கு இப்படி இப்போ தர்ற? அதான் உனக்கு என் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, அப்புறம் எதுக்கு பதற? இருக்காங்கன்னு சொன்னி, அது யார்? அது எதுக்கு உனக்கு? கோயில் கட்டி கும்பிடதான் சொல்கிறா. இருக்காங்க, இப்போ வரையும் மனசில் இருக்காங்க. ஆனால் என்ன, அவங்க மேலே கொஞ்சம் கோவத்தில் இருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னான்னே புரிஞ்சிருச்சு. அது நம்ம ஜங்குக் தான், அவனை தான் சொல்கிறான்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு. இருந்தாலும் ஹோ அப்படியா, அவனுக்கு இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறதுலாம் பிடிக்குமா அப்படின்ட்டு அவன் உட்காந்துருக்க அந்த சுஃபாவை பிடிச்சி ஒரே கையில் அப்படி தூக்கி இழுக்கிறான். ஸோ கிட்ட வந்துடுறான்ட்டே. ஏய் என்ன பண்ணுற? இது மட்டும் என் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னே போட்டுருவான். தெரிஞ்சா தானே, நான் தெரியாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனை ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிட்டு அவன் அப்படியே அவன் நோஸ் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். ஏய் என்ன ட்ரை பண்ணுற? நானும் அவனை ட்ரை பண்ணலையே. இந்த மாதிரி பண்ணால் என் பால் புட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அப்படின்ட்டு மறுபடியும் அவன் நோஸ் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். ஜங்குக் போதும், நான் உன் மேலே கோவத்தில் இருக்கேன் தெரியும்ல? தெரியுமே, நல்லாவே தெரியுமே.
அப்படின்ட்டு அவன் நோஸ் அப்படியே அந்த பண்ணுறதை நிறுத்திட்டு அப்படியே அவன் லிப்ஸு கிட்ட போகிறான். ஸோ இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் அப்படியே லிப் கிஸ் ஆகிடும். என்ன என்ன பண்ணுற? நமக்கு குழந்த இருக்கு இந்த வயசில். என்ன பண்ணுற? குழந்த இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ என்னோட பால் புட்டி தான். ஆனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். ஜங்குக் என்ன பண்ணுற? நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் அந்த சரக்கை வச்சுட்டு அப்படியே எந்திரிக்கலான்னு போகிறான். ஸோ அவனை அப்படியே எழுப்பி அப்படியே அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். ஜங்குக் என்ன பண்ணுற? என்ன விடு. இந்த சேட்டிக்கு தான் நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன். இது விடு. பாத்தியா, உடனே ஆங்கிரி மூடுக்கு போயிடுறேன். எனக்கு தெரியும்டா நடிக்கிறேன்ட்டு. இன்னும் எவ்வளோ நாள் இந்த வேஷம்? இது பாரு, உன் மேலே சரியான கடுப்பில் இருக்கேன். கையெடு. எடுக்க முடியாது. என் புருஷனை எங்கே தொட்டா எங்கே மூடாவுன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டுக்குள்ளே கை விடுறான். ஜங்குக் கூசுது. கையை இட்டு சொல்லிட்டேன். கூசுதான், ஆனால் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டுக்குள்ளே கை விட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் செஸ்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அவன் நெக்கெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி சக் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் பாரு, அடிச்சிருவேன்டா. அடி முடிஞ்ச அடி அப்படின்ட்டு மறுபடியும் அதே பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான் ஜங்குக்கை. ஸோ அவன் டக்குன்னு ஹக் பண்ணி ஒரு மாதிரி அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறான். டேய் பால் புட்டி, டேய் அழுகிறியா என்ன? இல்லையே, நான் ஒன்றும் அழுகலையே. டேய் அழுகிறியா என்ன? இங்கே பாரு அப்படின்ட்டு அவனை நிமித்தி அவன் ஃபேஸ் ரெண்டையும் கப் பண்ணிக்கிறான். இது அழுகிற? சிவ ஜங்குக்கா, ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு உயிரே போயிடுச்சுடா. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. நான் தான் ரொம்ப கோபப்பட்டு உனக்கு டிவோர்ஸ்லாம் கொடுத்து 1.5 வருஷம் உனக்கு கஷ்டப்படுத்திட்டால. ஆக்சுவலி எனக்கு டிவோர்ஸ் ஆன 2 மாதத்துலேயே உன் மேலே இருந்த எல்லா கோபமும் போயிடுச்சு. எங்கே உன்கிட்ட திரும்பி வந்தா என்ன அசிங்கமாக ஏதாவது பார்த்துருவியோ, என்னை புரிஞ்சுக்காம போயிடுவியோ. இதெல்லாம் அப்போ தோணாமல் உனக்கு போயிடுச்சு. அதை தோணாமல் தான் டைவர்ஸ் கொடுத்தியான்னு கேட்டுருவியோன்ட்டு நான் உன்கிட்ட வராமல் அந்த ஆங்கிரினஸ் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். தெரியுமா, 1.5 வருஷத்தில் உன்னை கட்டி பிடிக்காம என்னோட பிள்ளைவை தான் கட்டி பிடிச்சி தூங்குவேன். உன்னை கேட்கும் போதெல்லாம் அவனை திட்டுவேன். ஆனால் அதே ஓரத்தில் எனக்கும் ஒன்று பார்க்கணும்னு தோணும். என்ன பண்ணுறது? எனக்கும் சாப்பிட்டியா, எப்படி இருக்க, எதுவுமே தெரியாது எனக்கு. ஐ மிஸ் யூ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுகிறான். ஏய் என்ன இதுல எப்படி அழுகிற? எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான். என் பையனை நாங்கள் கூப்பிட்டு போயிடக்கூடாதுல்ல. ஆஸ் ஃபாதராக உனக்கு அங்கே இடத்துல கோவம் வந்திருக்கும். ரைட்டாக உன் மேலே நான் தப்பு சொல்லிட்டேடா. எனக்கு இது தேவை தான். இன்னொரு தாட்டி இப்படி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பனிஷ்மெண்ட்டு நானே எனக்கு கொடுத்துக்கிட்டேன். என்ன நீ திரும்பி வந்திருக்கலாம் இல்லைடா. நீ என்ன நினச்ச? இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளோதானா? அவ்வளோதான். என்ன நீ புரிஞ்சு வச்சிருக்கியா? நீ என்கிட்ட திரும்பி வந்தா நான் உன்னை விட்டுருவேனாடா? அப்படியே உன்னை லைஃப் பூரா அந்த கில்ட்டோடையா நான் விட்டுருவேனா? அப்படியே சொல்லு. ஜங்குக் சரி, கத்தலை அப்படியே உன்னை அந்த கில்ட்டோடய விட்டுருவேனா? மாட்டேன்டா. ஏன்னா நீ என்னோட பால் புட்டிடா, என்னோடதுடா. நீ என்னோட டேங். உன்னை எப்படி நான் அப்படியே விடுவேன்? லூசு குமார் நினச்சிட்டு இருந்தியா மனசில்? நீ என்னை அப்படியே ப்ளேம் பண்ணி வச்சுருக்க நீ மனசில்.
இவ்வளோ வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளோதானா? சொல்லு. அப்படி இல்லை, எனக்கு ஒரு கில்ட், அவ்வளோதான். சொல்ல போனால் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் மெயின் தப்பு என் மேலே தான். நான் தான் தேவையில்லாமல் ஜெயவாங்க கூப்பிட்டு போனேன். நிறைய சண்டைலாம் வந்துச்சு. அப்புறம் டைவர்ஸ் வரையும் போச்சு. 1.5 வருஷம் மிஸ் பண்ணோம். அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ நீ என்கிட்ட வந்துட்டல, விடு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அல்லாது அப்படின்ட்டு அவன் டிஎஸ்லாம் தொடச்சி விட்டுட்டு அவனோட 4 போயிட்டு நானும் மிஸ் பண்ணேன்டா ரொம்ப. நானும் பிள்ளைவை தான் கட்டி பிடிச்சிப்பேன். ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆச்சுன்னா வச்சுக்கோ, உடனே ரெஸ்ட் ரூம் போயிடுவேன். பொறுக்கி என்ன பண்ணுறது, இந்த பொறுக்கி தான் 1.5 வருஷம் காயப்போட்டு இப்போ ஏதாவது சங்குக்கு ஒன்றும் பண்ணலை. இப்போ ஏதாவது கிடைக்குன்னு பார்த்தா விட்றியா நீ? பற்று வச்சுருக்கே ஒன்று, அது எந்திரிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, நாம் ரொமான்ஸே பண்ண முடியாது. அவன் தான் அச்சு போட்ட மாதிரி தூங்குறானடா. அவர் எதுக்கு நம்ம அப்படியே ஓரமாக போய் சங்குக் நீ என்ன மிஸ் பண்ணியா? உண்மையாக மிஸ் பண்ணடா வெண்ணம் அவனே அப்படின்ட்டு அவன் லிப்ஸில் போயிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த கிஸ்லேயே தெரியுது அவன் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் ஜெயிக்க அவன் கண்ட்ரோலை இழந்துடுறான். ஸோ அவன் ஷர்ட் பட்டன்லாம் கழட்டிட்டு ஒரு மாதிரி டேவோட நெக்கை போயிட்டு அப்படியே சக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. அப்போ ஜெய்க்கு சத்தியமாக அதுக்கு மேலே முடியாதுடா, 1.5 வருஷம்டா, 1.5 வருஷம் காயப்பட்டுருக்க, இதெல்லாம் முடியாது வா அப்படின்ட்டு பெட்ரூம் தூக்கி போடலான்னு போகிறான். பாரு ஜெய்க்கு, கண்ட்ரோல் பண்ணு, இருக்கான் அவன் எந்திரிச்சிட்டானா என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாடா அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு போகலான்னு போகும்போது கண்ணை தைச்சிட்டு அப்படியே வெளில வந்து நிற்கிறான். டாடா சங்குக்கு இறக்கி விடு அப்படின்ட்டு சங்குக்கை தள்ளி விட்டுட்டு அவன் இறங்கிட்டு ஷர்ட் பட்டன்லாம் போட்டுக்கிறான். ஸோ உடனே ஜெய்கிட்ட போயிட்டு என்ன ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 2 பேரும்? அது நானாவும் டாடாவும் ஐஸ் பாய் விளாண்டுருந்தோம் தங்கம், அதான் அப்படி ஆயிடுச்சுண்ணா. நீ போய் தூங்க போ. இல்லை, நீங்கள் ஐஸ் பாய் விளாண்ட மாதிரி தெரியலையே, ஏதோ ஒட்டா சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. இருந்த வாழு சங்குக் அப்படியே உன்ன மாதிரி இருக்கான்டா. நான் விட்டதில்லை, இப்படி தான் இருக்கும் புத்த உனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீயும் அப்பாவும் ஒன்று செஞ்சிட்டீங்களா? செஞ்சிட்டோமே. உண்மையாவா? உண்மையாதான் அப்படின்னு சொல்லிட்டு டே சொன்னதும் அவ்வளோ சந்தோஷம் ஜெய்க்கு. ஸோ 2 பேரையும் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இனிமே 2 பேரும் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? ப்ராமிஸ் பெங்கி, ப்ராமிஸ். உண்மையாக உன்னை விட்டு போக மாட்டேன் ஜெய். அப்போ எங்கேயும் போக மாட்டேன். இனிமேல் நானாவும் டாடாவும் உன் கூட தான் இருப்போம். தேங்க்யூ அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். சங்குக் பேசாத. ஏன் என்னாச்சு? உன் தம்பி ரொம்ப உன்னை மோட்டிவேஷன் பண்ணுறான் போல். என் வீக் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு ஒட்டிக்கிறல நீ அப்படின்ட்டு ஜேவை கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே கிஸ் பண்ணலான்னு அப்படியே லிப்ஸ் வரையும் வந்துட்டு அவன் லிப்ஸை பிடிச்சிடுறான். உடனே அப்படியே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கவும் அப்படியே 2 பேரும் விட்டுட்டு ஒரு மாதிரி நார்மல் ஆயிடுறாங்க. 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு தானே விளையாட போகிறீங்க, டி வாலு அப்படின்ட்டு அவன் காதை பிடிச்சி திருக்குறாங்க 2 பேரும். ஓகேடா மீஸ், இதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு சாரி. இந்த வஞ்சாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். மீது அன்றைக்கும் வீடியோ வரும். ஸோ அவ்வளோதான், சரி பாய்.